ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? நேற்று லாஸ்ட் டெல்லி சுல்தான்கள் டாபிக் பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு டாபிக் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு முகல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியாவில், இடைக்கால இந்தியாவில் முகலாயர்கள் இந்தியாவை முழுவதும் ஆண்டாங்க ஆக்சுவலாக. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா? இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் முதலாம் பானிபட் போரில் ஃபைட் வந்தது. இப்ராஹிம் லோடி தோத்துட்டாரு. ஸோ டெல்லி சுல்தானி ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. ஸோ பாபர் என்ன பண்ணாருன்னா முகலாய பேரரசு ஆரம்பிக்கிறார். நம்ம ட்ராக் பார்த்தோம். ஸோ இதில் ரெண்டு ட்ராக் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த முகலாயர்களில் ஃபர்ஸ்ட் 6 பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக. பாருங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, பாபர் இருப்பார் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் பாபர் என்ன பண்றாரு அப்படின்னா முகலாய பேரரசை நிறுவுறாரு ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் இருக்காரு. அதுக்கப்புறம் இறந்துடுறாரு ஆக்சுவலாக. அதுக்கடுத்து ரெண்டாவது ஹுமாயூன் அப்படின்னு அவருடைய பையன். ஆக்சுவலாக ஹுமாயூனுக்கு உடம்பு சரியில்லாமல் இறக்க நேரிடும். சரியா? அதனால தன் உயிரை கொடுத்து மகன் உயிரை காப்பாற்றார் சொல்லி ஹிஸ்டரியில் சொல்லியிருக்காங்க. இந்த ஹுமாயூன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஹுமாயூன் அப்படின்னா ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் வாழ்க்கை முழுவதுமே அதிர்ஷ்டம் இல்லாமல் நாடை இழந்து 15 வருஷம் வெளியில சுற்றிட்டு இருந்தார். நாடை எதிரிக்கிட்ட பறி கொடுத்துட்டு, சரிங்களா, வெளிநாட்டுல எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி ரொம்ப துரதிருஷ்டவசமா போயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ ஹுமாயூன் நாடு இழக்க காரணம் யார் அப்படின்னா ஷெர்ஷா சூரின்னு ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலா. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா இடையில ஷெர்ஷா சூர் வம்சம்னு பேர். அதுக்கு சூர் டினாஸ்டின்னு சொல்லுவாங்க. சூர் வம்சம் அப்படின்னு பேர். அவர் ரொம்ப ரொம்ப மிக திறமையான ஆள் ஆக்சுவலா. ஸோ ஷெர்ஷா சூரி அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி மிட்ல ஒரு 15 வருஷம் ரூல் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்பர் வர்றாரு ஆக்சுவலா. மூணாவதா வர்றது ஹுமாயூனுடைய பையன் அக்பர். ஸோ உண்மையிலே அக்பர் தான் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசை ரியல் ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க. ப்ராப்பராக எக்ஸ்பேண்ட் பண்ணது எல்லாமே 50 வருஷத்துக்கும் மேலே ரூல் பண்ணார். ரொம்ப அழகாக நீட்டாக முகலாய பேரரசில் தலை சிறந்த அரசர் த கிரேட் அக்பர் தான் அவர் எழுதுவாங்க. த கிரேட்னா ரொம்ப பெரிய மீனிங்கில் சொல்கிறாங்க. ஸோ அக்பருக்கு அடுத்து வர்றது ஜஹாங்கீர். ஸோ அக்பர் இறந்த பின்னால் ஜஹாங்கீர் பதவிக்கு வராரு. ஜஹாங்கீர் பீரியடில் தான் இங்கிலீஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க ஆக்சுவலாக. கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தால், சர் தாமஸ் 2 பேர் வந்தாங்க. நம்ம மாடர்ன் இந்தியா படிச்சிருக்கோம் இல்லையா? ஜஹாங்கீருடைய அவைக்கு தான் அவங்க இங்கிலீஷ்காரங்க வந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ ஜஹாங்கீர் பீரியடுக்கு அடுத்து ஷாஜஹான் பீரியட். ஷாஜஹான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? தாஜ்மஹால் கட்டினார்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு பேரே என்ஜினியர் கிங்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரிய பெரிய பில்டிங்ஸாக கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷாஜஹான் பீரியடில் எல்லா வகையிலுமே ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால அதை கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முகலாய பேரரசனுடைய ஆட்சி காலம், பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவுரங்கசீப். லாஸ்ட்ல கடைசியில் அவுரங்கசீப் இருந்தார். இந்த அவுரங்கசீப் அவருடைய நேரோ மைண்டட்னஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் அவராக காஸ் பண்ணிக்கிட்டு முகலாய பேரரசு அழிகிறதுக்கு காரணம் அவுரங்கசீப். குறிப்பாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சிவாஜின்னு ஒருத்தர் உருவானார் ஆக்சுவலாக. இந்த பக்கம் முகலாய பேரரசு இருக்கும் பொழுது சிவாஜி டெக்கான் சைடில் பூனான்ற பகுதியில் உருவானார். அவர் சின்ன சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு வர்றார் ஆக்சுவலாக. ஸோ அவருக்கும் சிவாஜிக்கும் சண்டை இருந்துக்கிட்டே இருந்தது பெர்மனண்டா. அவர் எதிரியாக பார்த்தாரு. சிவாஜியை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அந்த ஹெடேக் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவுரங்கசீப் பல காரணங்களால அவுரங்கசீப் தன் பேரரசை கண்முன்னால் அழியதை பார்த்த ஒரே ஒரு ஆள் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஹிஸ்டரியில். ஸோ இதுக்கு பேர் த கிரேட் முகல்ஸ், முற்கால முகலாயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் மைட்டு பயங்கர சூப்பராக ரொம்ப டாப் கிளாஸாக கவர்மெண்ட் ரன் பண்ணாங்க. ஸோ அவுரங்கசீப் பீரியட்ல பேரரசு என்னாச்சு அப்படி அழிய ஆரம்பிச்சதுன்னு சொல்றோம் இல்லையா? அழிய ஆரம்பிச்சது அப்படின்னா அவ்வளோ கிரேட்டா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த கிங்டம் அதுக்கடுத்து வந்தாங்க எல்லாரும். நம்ம விஜயநகர பேரரசு பார்த்த ஞாபகம் இருக்கா? தலைக்கோட்டை போர்ல விஜயநகர பேரரசு தோத்து துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் ரூலர்ஸ் இருந்தாங்க. அரவிட வம்சம் சொல்லிட்டு கொஞ்சம் ரன் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு லேட்டர் முகல்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. யூபிஎஸ்சிக்கெல்லாம் படிப்போம். முன்ன போர்ஷன் இருந்தது, இப்போ போர்ஷன் இல்லை ஆக்சுவலா. சரிங்களா? அதாவது முற்கால முகலாயர்கள் த கிரேட் மைட்டி முகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முகலாயர்கள் அழிஞ்ச பின்னால், ஐ மீன் டிக்ளைன் ஆன பின்னாலேயும் முகலாய பேரரசு கண்டினியூ ஆச்சு ஆக்சுவலா. நல்லாவே இருந்தது, நல்லா கண்டினியூ ஆச்சு. அதுல யாரெல்லாம் வராங்க? முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு ஆக்சுவலா. முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு பேர் ஆக்சுவலா இருக்கு. அவர் பேக்கபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மூளை இல்லாத அரசன், முட்டாள் அரசன் சொல்லியே பட்டம் கொடுத்துருக்குறாங்க. கஜானால இருக்கிற பொண்ணும் பொருளையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க எல்லாரும் நம்மளை நல்லா பாராட்டணும், நம்மளை பாசிட்டிவாக சொல்லணுன்றதுக்காக பொண்ணும் பொருளும் இஷ்டத்துக்கும் வாரி வாரி கொடுத்தாராம்.
அதனால மூளை இல்லாத அரசன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து. ஸோ பகதூர் ஷா ஒன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஜலந்தர் ஷா அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, ஃபருக் சிராய்னு ஒருத்தர் வர்றாரு, அப்புறம் முகமது ஷான்னு ஒருத்தர் வர்றாரு. இந்த முகமது ஷா அப்படின்ற ஒருத்தர் பாருங்க, அவருக்கு ஒரு பட்டப்பேர் கொடுத்துருக்காங்க, ரங்கீலா அப்படின்னு ஒரு பட்டப்பேர். சுகபோக வாழ்க்கையில ஃப்ரீயா இருந்தார், எம்ஜிஆர் புலிகேசி மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஒரு வீக்கஸ்ட் அரசர் வந்து இருந்தாராம், அவர் பேர் வந்து முகமது ஷா. அவருக்கு ரங்கீலா அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த முகமது ஷா வந்து பீரியட்ல, பிற்கால முகலாயர்கள் பீரியட்ல கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாரசீக நாட்டுன்னு சொல்றோம் இல்லையா, பெர்ஷியான்னு சொல்றோம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய நாதிர் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. பாரசீக நாட்டில் இருக்கக்கூடிய நாதிர் ஷா, ஈரான் நாட்டு சேர்ந்தவர். அவர் வந்து முகலாய பேரரசை வந்து அட்டாக் பண்ணார். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் எ டெத் ப்ளோ டு தி முகல் எம்பையர். அங்க இதுல படிச்ச ஞாபகம் இருக்கா, டெல்லி சுல்தான்கள்ல வந்து யார் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு படிச்சோம். டெல்லி சுல்தான்கள் ஒரு பெரிய ஆள் வந்து அட்டாக் பண்ணாரு, டெத் ப்ளோ கொடுக்குற அளவுக்கு அட்டாக் பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா. முகலாய சொல்லுங்க பார்க்கலாம், யார் சொன்னோம் நம்ம? தைமூர் லேன் அப்படின்னு அவருக்கு பேர். 1398 தைமூர் லேன். ஏற்கனவே வந்து முகமது பின் துக்ளக் பீரியட்ல முகலாய பேரரசு வந்து அழிய ஆரம்பிச்சிருந்தது. சரியா? தில்லி சுல்தான்கள் வந்து தேய ஆரம்பிச்சிருந்தது. அதுல அவருடைய 1398 தைமூர் லேன் அப்படின்றவர் அட்டாக் பண்ணாரு. ஸோ இட் வாஸ் ஏ டெத் ப்ளோ அப்படின்னு சொல்லி படித்தோம். அதே மாதிரி இங்க வந்து முகலாய பேரரசு அட்டாக் பண்ணது வந்து இந்த ரங்கீலான்ற ஒரு வீக்கஸ்ட் ரூலை ரூல் பண்ணும் பொழுது அவர் அட்டாக் பண்ணார். நாதிர் ஷா அப்படின்னு பேர். 1739 அவர் அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்த கோஹினூர் டைமண்ட் அவர் எடுத்துட்டு போயிட்டார். முகல்ஸ் கிட்ட இருந்தது இல்லையா, ஷாஜஹான் வச்சிருந்தா சொல்லி படிக்கிறோம் இல்லையா, அந்த கோஹினூர் டைமண்ட் எடுத்துட்டு போயிட்டார் ஆக்சுவலா. அதுக்கடுத்து ஆலம்கீர் டூ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் முகலாய பேரரசு இப்ப தேய ஆரம்பிச்சது, டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஆலம்கீர் டூ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலா. அவருடைய பீரியட்ல தான் இங்கிலீஷ்காரங்க ஃபர்ஸ்ட் பிளாசி போர்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? மாடர்ன் இந்தியாவில் பிளாசி போர் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இங்கிலீஷ்காரங்க முதல்ல வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணது பெங்காலை வந்து கேப்சர் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் எந்த பகுதியை ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கலி கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா வங்காளத்தை வந்து கேப்சர் பண்ணாங்க. அது போர் வந்து பிளாசி போர் அப்படின்னு பேர். இயர் வந்து 1759 மாடர்ன் இந்தியாவில் படிப்போம் ஆக்சுவலா. அதுக்கடுத்து ஷா ஆலம் டூ அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு ஆக்சுவலா. இந்த பிளாசி போர்னு சொன்னோம் இல்லைங்களா, வங்காளத்துல இருந்து நடந்தது பிளாசி போர் அப்படின்னு சொல்லிட்டு. ராபர்ட் கிளைவ் அப்படின்னு இங்கிலீஷ் சைட்ல நின்று, ஓகேங்களா, ஆப்போசிட்ல வந்து வங்காளத்துல ஒரு நவாப் இருந்தார், சிராஜ் உத் தௌலா அப்படின்னு பேர். சரிங்களா? அவரை சூழ்ச்சி செஞ்சு ஜெயிச்சிருவார். ஃபர்ஸ்ட் வார்லயே சூழ்ச்சி செஞ்சு ஜெயிச்சிருவாங்க. ஸோ பிளாசி போர் மூலமா தான் ராபர்ட் கிளைவ் வந்து இந்தியாவில் பொலிட்டிக்கலி வந்து ஃபர்ஸ்ட் வங்காள பகுதியை கைப்பற்றுறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பக்சாருங்கிற இடத்துல சண்டை வரும் ஆக்சுவலா. பக்சார் அப்படிங்கிற இடத்துல எகைன் சண்டை வரும். அங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்க ஜெயிச்சிடுவாங்க ஆக்சுவலா. பக்சார் போர் அது ஒரு ஃபேமஸ் போர். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து இரண்டாம் பகதூர் ஷா அப்படின்னு ஒருத்தர் ஆக்சுவலா. சிப்பாய் கழகம் சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா, 1857 சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று படிக்கிறோம் நம்ம. அந்த சிப்பாய் கழகத்துல பிரிட்டிஷ்காரங்களை எங்க நாட்டை விட்டு வெளியே போங்கன்னு தான் நம்ம துரத்தி ஃபைட் பண்ணோம். அந்த ஃபைட் பண்ணும் பொழுது இந்த போராட்டக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க நாட்டுக்கு ராஜா இருக்காரு, பேரரசர் இருக்காரு, எங்களுடைய முகலாய பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு வயதான அந்த இரண்டாம் பகதூர் ஷாவை தான் அடையாளம் காட்டினாங்க. அவர் தான் வந்து கடைசி பிளட் ஆக்சுவலா. அந்த முகலாய பரம்பரை அரச பரம்பரையுடைய கடைசி அரசர் வந்து யாருன்னா இரண்டாம் பகதூர் ஷா. ஸோ இதுக்கு லேட்டர் முகல்ஸ் அப்படின்னு பேர் ஆக்சுவலா, பிற்கால முகலாயர்கள் அப்படின்னு. ஸோ இந்த பிற்கால முகலாயர்கள் பீரியட்ல தான் மராத்திய பேரரசு பெருசா ரீச் ஆச்சு. முகலாய பேரரசு தேய ஆரம்பிச்சது, மராத்திய பேரரசு என்னாச்சு பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க. இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து. அதே சமயத்துல யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்க. மாடர்ன் இந்தியா ஒரு டாபிக் படிக்கிறோம் இல்லையா, யூரோப்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வந்தாங்கன்னு படித்தோம், அடுத்து டச், பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த டைனமிக்ஸ்ல லெசன் போகுது ஆக்சுவலா. சரியா? ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ பாபர் வந்து இந்தியாவுக்கு வந்து படையெடுக்க வர்றார் இல்லையா, அப்ப அவருடைய பொசிஷன் என்னவா இருந்தது அப்படின்னா, பாபர் வந்து உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல, மத்திய ஆசியான்னு சொல்லுவாங்க, அங்க இருந்து வர்றாரு ஆக்சுவலா வந்து. ஸோ அவருடைய அம்மா, பாபருடைய அம்மா வந்து செங்கிஸ்கான் வழியில வராங்க, அந்த வழியில அந்த ஆரிஜின்ல வராங்க ஆக்சுவலா. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா 1494 இருந்துடுறாங்க அந்த ஊர்ல. ஸோ சின்ன வயசுல 11 வயசுலயே வந்து பாபர் வந்து எதிரிகளை வந்து ஃபைட் பண்ணி அவருடைய ராஜாங்கத்தை ரிட்டைன் பண்ண வேண்டியதா இருந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ பாபர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்து வராரு ஆக்சுவலா. பாருங்க, இது முகலாய பேரரசு. கொஞ்சம் ஹிஸ்டரியில ஃபுல்லாவே நம்மளுக்கு மேப்ஸ் வந்து நல்லா தெரியணும்.
முகலாய பேரரசு. பாபர் வந்து இந்தியாவுக்கு வந்து படையெடுத்து வராரு அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? பிறகு பாபரை வந்து படையெடுத்து வர சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னா, இப்ராஹிம் லோடி வந்து கடைசி டெல்லி சுல்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவருடைய சொந்த மாமா ஒருத்தர் இருக்கார், ஆலம் கான் லோடின்னு பேர். அவரே வந்து வந்து கூப்பிட்டுருக்காரு பாபரை. அவர் தான் டார்ச்சர் தாங்க முடியல, வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தௌலத் கான் லோடி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா அவரு பஞ்சாப் மாகாணத்துடைய கவர்னர். இப்ராஹிம் லோடி பிறந்த பேரரசுடைய அரசர். ஆக்சுவலா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 10-15 டிவிஷன்ல ஒரு ஆள் வந்து பஞ்சாப் கவர்னர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வர்றாரு. அப்புறம் ராஜபுத்திரர்கள் சொல்லி சொல்றோம் இல்லையா? ராஜபுத்திரர்கள் இடத்து தானே இவங்க டெல்லி சுல்தான்கள் கைப்பற்றி மேல வந்தாங்க. அப்ப ராஜபுத்திரர்கள் அவங்களுக்கு அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த ராஜபுத்திர அரசர் ஒருத்தர் தான் ராணா சங்கா அப்படின்னு அவருக்கு பேர். அவரை வந்து இப்ராஹிம் லோடியுடைய ஆட்சி சரியில்லை, நீங்க வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணாங்க. இவங்க எல்லாம் இன்வைட் பண்ணாங்க. பட் இவங்க தௌலத் கான் லோடி, ராணா சங்கா எல்லாம் இன்வைட் பண்ண பின்னால இப்ப பாபர் வந்து அதே வேலையை செய்யறாரு. இப்ராஹிம் லோடி பண்ண டார்ச்சர் இப்ப பாபர் செய்யறாரு. அதனால அவருக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ பாபர் வந்து இந்தியா மேல படையெடுத்து வரும் பொழுது இந்தியாவுடைய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்த் இந்தியா, வட இந்தியா இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஒரு நாட்டுல வந்து கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்றாங்க இல்லையா? அந்த நாடு வந்து ஸ்திரத்தன்மையோட ஸ்டெபிலிட்டியோட கிளியரா இருந்தால் தான் நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும். கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நரேந்திர மோடி வந்து 2014 வந்தார். ஆக்சுவலா 2014 இருந்து இப்போ 2025 26 போயிட்டு இருக்கோம்ல. 11 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. எந்த ஷேக்கிங்குமே இல்லை. கவர்மெண்ட் போயிடும், ப்ராப்ளம் அது இது எதுவுமே இல்லை. அதுக்கு பேர் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங் லீடர் இந்தியாவில் இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தா இந்தியா மேலே நல்ல இமேஜ். வழக்கமாக வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்க மாட்டாங்க. அந்த நல்ல பர்சனாலிட்டி இருக்கிற ஆளுங்க வந்து அங்கே கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டெல்லி சுல்தானிய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் லோடி இருக்கார் இல்லைங்களா? அவருடைய அமைச்சர்கள் மேலே நம்பிக்கை இழந்திருந்தார். ஆக்சுவலாக அமைச்சர்களே திட்டுறாரு, இல்ட்ரீட் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஸோ அமைச்சர்கள் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குல்லன்னு சொல்கிறாங்க. இப்ராஹிம் லோடி அவருடைய அமைச்சர்கள் அவருடைய கண்ட்ரோல்ல இல்லை. நார்த் இந்தியாவில் பொலிட்டிக்கலாக ஸ்டெபிலிட்டி இல்லை. இந்த ராணா சங்கா இருக்கார் இல்லையா, ராஜபுத்திரர்களுடைய அரசு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம பழைய டெல்லியை கைப்பற்றி நம்ம வந்து ராஜபுத்திர வம்சத்தை உருவாக்கணும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா தென்னிந்தியாவில் வந்து என்ன பண்றாங்க, 2 சின்ன சாம்ராஜ்யம் உருவாயிருந்தது. ஒன்று விஜயநகர பேரரசு, இன்னொன்று பாமினி பேரரசு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தான் வந்து பாபர் வந்து படையெடுத்து வர்றாரு. ஆக்சுவலா சரியா? ஸோ பாபர் பத்தி பார்க்கலாமா? ஹிஸ்டரி போரிங்கா இருக்கா, டல்லா இருக்கா? ரைட் ரைட். பாபரோ அக்பரோ பீர்வாலோ கொடுத்தா படிக்கணும், அவ்வளவுதான். சரியா? பாருங்க, பாபர் என்ன பண்ணார், பாபரை பத்தி ஸ்கெட்ச். 1526 முதலாம் பானிபட் போர் மூலமா ஜெயிச்சு ஃபவுண்ட் பண்றான்னு சொல்லி படிச்சோம் நம்ம. சரியா? ஸோ அதுல வந்து முதலாம் பானிபட் போர் 1526 நடந்தது. ஆக்சுவலா யார் யாரு ஜெயிக்கிறாங்க? பாபர் வந்து இப்ராஹிம் லோடி ஜெயிக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. பாபர் கிட்ட வெறும் 12,000 பேர் தான் இருக்கிறாங்க படை வீரர்கள். பாபர் கிட்ட வெறும் 12,000 பேர் தான் படை வீரர்கள் இருக்காங்க. இப்ராஹிம் லோடி கிட்ட 1 லட்சத்துக்கும் மேல இருக்கிறாங்க. ஆனா பாபர் ஜெயிக்கிறார். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 மாசத்துல எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? தெனாலிராம் மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணலாம். சரியா? ஐ பிலீவ் இன் தட். ஆக்சுவலா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, குவாலிட்டேட்டிவா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 பேர் தான் வச்சிருக்காரு. அவர் 1 லட்சம் பேரை வச்சிருக்காரு. இவர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா, முதல்ல வந்து பீரங்கி படையை இந்தியாவில் யூஸ் பண்ணாராம். பீரங்கி படைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த குண்டு போடுவாங்கல்ல, பீரங்கி குண்டு, அந்த படை யூஸ் பண்ணதா சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து. ஸோ இந்திய மண்ணில் முதல்ல வந்து பீரங்கி படை எப்போ செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா, இந்த வாரில் முதலாம் பானிபட் போர்ல வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதே மாதிரி முகமது கோரி வந்தாருன்னு படிச்சோம் இல்லையா நம்ம டெல்லி சுல்தான்கள் ஆட்சியில. முகமது கோரி இந்தியாவுக்குள்ள வந்தாரு, பிருத்திவிராஜ் சௌஹான் ஜெயிச்சார்னு படிச்சோம் இல்லையா? அவர் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு. ஆக்சுவலா முகமது கோரி அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு அப்படின்னா, படைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த படைகள்ல வந்து டோட்டலா இருக்கிற படையை 5ஆ பிரிச்சுருவாங்க. 5ஆ பிரிச்சுட்டு எதிரிகள் படை கூட வந்து ஃபர்ஸ்ட் 4 படை இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபைட் பண்ண விடுவாங்க. காலையில மதியம் சாயங்காலம் அந்த மாதிரி அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு படையை நல்லா சாப்பாடு போட்டு ஃபுல் ரெஸ்ட், அவங்களுக்கு ஒர்க்குக்கு விடலை. மதியம் ஒரு 3 மணிக்கு மேல இந்த பக்கமும் டயர்டா இருப்பாங்க இல்லையா, அந்த பக்கமும் டயர்டா இருப்பாங்க. அப்ப இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கல்ல நம்ம ஆளுங்க ஒரு டீம், அவங்கள கொண்டு போய் உள்ள விட்டு அவங்கள ஜெயிச்சுட்டாராம்.
இது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுக்தின்னு சொல்லுவாங்க. போர்ல எப்பயுமே ஒரு யுக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஜெயிக்கிறதுல சொல்லுவாங்க ஆக்சுவலா. சரி, இவர் பாபர் வந்து இப்போ வந்தார் ஆக்சுவலா, முகலாய பேரரசை வந்து நிறுவிட்டாருன்னு சொல்லி சொல்றோம். அவர் என்னென்ன வார்ஸ் வந்து வந்தது பாபர் பீரியட்ல அப்படின்னா, பாருங்க, பேட்டில் ஆஃப் கண்டுவா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுவா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அந்த ராஜபுத்திர அரசர் ராணா சங்கா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சந்தேரிங்கிற இடத்துல மெதினி ராய்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு ராணி, மெதினி ராய் அப்படின்னு பேர். சந்தேர்ன்ற பகுதியில் அவங்களே ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கோக்ராங்கிற இடம் இருக்கு ஆக்சுவலா, அந்த இடத்துல முகமது லோடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை ஜெயிச்சிருக்கிறார். இந்த வார்ஸ் எல்லாம் வந்து பாபர் வந்து ஜெயிச்சார் ஆக்சுவலா. பாபர் வந்து ஒரு 4 வருஷத்துலயே, அதாவது 1530 இறந்துட்டார் ஆக்சுவலா. 1526 தான் உள்ள வராரு, உடனே இறந்துடுறாரு ஆக்சுவலா. எதனால இறந்துறாரு அப்படின்னா, அவருடைய பையன் இருக்கார் இல்லையா, ஹுமாயூன் இருக்கார் இல்லையா, அவர் ஹுமாயூனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. உடம்பு சரியில்லாம போயிடுதுன்னா என்ன பண்ற, படுத்த படுக்கையே ஆயிடுறாரு. அந்த மன கஷ்டத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா, பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன கஷ்டத்துல இருக்காரு. அப்ப வந்து அந்த முஸ்லிம் மத தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து கடவுளுக்கு கொடு, நாட்டு மக்களுக்கு கொடு, உனக்கு நல்லது நடக்கும், கடவுள் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார்னு வந்து சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ அவர்கிட்ட இருந்த, ஹுமாயூன் கிட்ட இருந்த கோஹினூர் டைமண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை அவங்க கிட்ட வச்சிருப்பாங்க, முஸ்லிம்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கோஹினூர் டைமண்ட் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கோஹினூர் டைமண்டை வந்து வித்தாக்க உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும், உலகம் ஃபுல்லா 2.5 நாள் சாப்பிடலாமா உலகத்துல, அந்த அளவுக்கு அவ்வளவு வேல்யூமா அது வந்து அப்படி சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலா. ஸோ பாபர் வந்து தன்னுடைய பையனை காப்பாற்றுறதுக்காக இவர் செத்து போனார், ஐ மீன் இறக்க துணிந்தார் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில வந்து எழுதியிருக்காங்க ஆக்சுவலா வந்து. ஸோ பாபர் வந்து இறக்கும் பொழுது அவருடைய பையன் இருக்கார்ல ஹுமாயூன், அவருக்கு வந்து 2 தகவல் சொல்லிட்டு போறாரு. ஓகேங்களா, அடுத்த அரசராக போறாரு இல்லையா ஹுமாயூன் வந்து என்ன சொல்றாரு, நல்ல கவனிங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் பிரதர்ஸ், இப்போ கூட போற அண்ணன் தம்பிங்களை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு ஆக்சுவலா, நல்லா கவனிச்சு பாருங்க, சூப்பரா சொல்லிட்டு போயிருக்காரு. இந்தியாவில் வந்து பல இனங்கள் பல மதங்கள் இருக்கிற நாடு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, அனுசரிச்சுட்டு போன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, மல்டி ரிலீஜியஸ் சொசைட்டின்னு சொல்லியிருக்காரு, ஒரு மெச்சூர்டா சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. பாருங்க, பின்னால வந்து ஆக்சுவலா ஜஹாங்கீர் அவங்களாம் வராங்க இல்லையா, ஜஹாங்கீர் வராங்க, அவுரங்கசீப் வராங்க, அவங்க வந்து முஸ்லீம் 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 இருந்தாங்க, நாடு போச்சு, நெகட்டிவிட்டிஸ் வந்துச்சு. அக்பர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனார். இந்த 2 விஷயத்தையும் சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு பாபர் வந்து, அந்த புக்குக்கு பேர் வந்து துஜிகி பாபரி அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. இந்த புக்ல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு வளமிக்க நாடுன்றார், ஃபெபுலஸ் கண்ட்ரி அப்படிங்கிறார். இந்தியா ஒரு வளமிக்க நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு ஆக்சுவலா, இந்தியாவில் ஃபுல்லா வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன், நம்ம சொன்னோம் இல்லையா ஜியோகிரபியில வந்து, அதாவது ஏர்னிங் கண்டிஷன்ல இருக்கிறாங்கல்ல, அந்த பாப்புலேஷன் ரேஞ்ச் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ பாபருக்கு அடுத்து யார் வராங்கன்னா ஹுமாயூன் வராரு. பாருங்க, இந்த மேப்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரெச் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாபர் வந்து அக்வயர் பண்ற ஸ்ட்ரெச். பாருங்க, பாபர் வந்து இதை ரீச் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் அவருடைய பையன் ஹுமாயூன் வராரு. இது கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி பாருங்க, அப்புறம் டேட்டா படிச்சுக்கோங்க. ஸ்டோரி மாதிரி பாருங்க பஸ் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்து. ஹுமாயூன் வந்து வராரு. ஹுமாயூன் வந்து 1530 1540 வரைக்கும் இருக்காரு. நான் 15 வருஷம் வந்து எம்பையர் லாஸ் பண்ணிட்டு போறான்னு சொல்லுவோம் இல்லையா, அகைன் 555 திருப்பி வராரு. ஷெர்ஷா சூரி இறந்துருவாரு, அப்புறம் திருப்பி வந்து பவர் கேப்சர் பண்ணாரு, ஒரு வருஷத்துல இறந்து போயிடுறாரு. இவர் வந்து பாபருடைய எல்டஸ்ட் சன். பாபருக்கு கூட வந்து 4 பசங்க. ஸோ அதுல ஹுமாயூன் வந்து இருக்கிறது சீனியர் மோஸ்ட். அவரை வந்து பாத்தீங்கன்னா பதக்ஸ்தான் அப்படிங்கிற ஏரியாவுக்கு 30 வயசுலேயே வந்து கவர்னரா இன்சார்ஜா போடுறாங்க. இன்சார்ஜா போடுறதுன்னா ஒரு பகுதிக்கு இன்சார்ஜா போடுறாங்க, அப்பதான் ட்ரெயின் ஆவாங்க, எப்படி என்னன்றது ட்ரெயின் ஆவாங்க ஆக்சுவலா. ஸோ ஹுமாயூனுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்க, நிறைய இஷ்யூஸ் இருந்தது. பாபருக்கு டைம் இருக்குல்ல, வந்தாரு, எக்ஸ்பேண்ட் பண்ணாரு, எம்பையர் பில்ட் பண்ணாரு, லைட்டா பில்ட் பண்ணதான் முடிஞ்சது, அவருக்கு டைம் இருக்குல்ல ஆக்சுவலா. ஸோ கன்சால்டேட் பண்ண வேண்டிய வேலை இவருக்கு இருந்தது ஆக்சுவலா. ஹுமாயூன் அப்படின்னு சொன்னாக்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம். ஹுமாயூன் அப்படின்னா ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா ஹுமாயூன் பாத்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா, வாழ்க்கை ஃபுல்லா அதிர்ஷ்டமே இல்லாம இருந்தார். நாடையே இழந்திருந்த ஒரே ஒரு ஆள் இவர் தான், வேற யாரும் இல்லை. நாடே இழந்துட்டாரு, அப்புறம் என்ன இருக்கு அவருக்கு வந்து அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஹுமாயூனுக்கு வந்து மொத்தம் 3 பிரதர்ஸ் இருந்தாங்க, 3 சகோதரர்கள் இருந்தாங்க ஹுமாயூன், சரியா? அந்த 3 சகோதரர்களுக்கு என்ன பண்ணாருன்னா, இவருடைய ராஜாங்கத்தை பிரிச்சு கொடுத்திருந்தார். அப்பா சொல்லிட்டு போயிருந்தார்ல 3 பேரையும் பாத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 3 பேருக்கு ராஜாங்கத்தை பிரிச்சு கொடுத்தாரு இல்லையா,
அது அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில எழுதியிருக்காங்க. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பாருங்க, பாபருடைய எம்பையர் ஹுமாயூனுக்கு வருது. அதுல 3 பிரதர்ஸ் இருக்காங்க, கம்ரான், அஸ்காரி, ஹிந்தால் அப்படின்னு சொல்லி 3 பேர். அந்த கம்ரான் அவங்களுக்கு வந்து காபூல் அண்ட் கந்தஹார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மேல பாருங்க இந்த பகுதி, காபூல் அண்ட் கந்தஹார் பகுதியை வந்து அவருக்கு எழுதி கொடுக்குறாரு, நீ பாத்துக்க அப்படின்னு. அஸ்காரிக்கு வந்து குஜராத் பகுதியை எழுதி கொடுக்குறாரு. ஹிண்டாலுக்கு வந்து ராஜஸ்தான்ல அல்வாருங்கிற பகுதியை எழுதி கொடுக்குறாரு. ஸோ இருக்கிற எம்பையரை வந்து பிரிச்சு தர்றாரு, 4ஆ பிரிச்சுக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா டெல்லி, ஆக்ரா இவர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாரு. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா முகலாய பேரரசுன்றது யார் அப்படின்னா ஹுமாயூன். அந்த 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாரு இல்லையா, அவங்க செட்டில் ஆகல. ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, முகலாய பேரரசர் ஆகணும் அப்படின்னு சொந்த பிரதர்ஸே அண்ணன் மேல ஒரு காம்படிட்டிவ் மோட்ல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா லா ஆஃப் பிரிமோஜினிச்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லா ஆஃப் பிரிமோஜினிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்து மதத்துல வந்து அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்து யாரை ராஜாவாக்குவாங்க, பெரிய பையன், அதாவது ஃபர்ஸ்ட் மேல் ஹேர் அப்படிதானே சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி சொத்து யாருக்கு போவோம், அவருக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்போ அவனுக்கு இப்பெல்லாம் மாறி வந்துருச்சு. அந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் முஸ்லிம்களுக்கு இல்லை. இப்போ பேரரசர் இருந்த பின்னால தலைப்புல இருக்கான் இல்லையா, ஃபர்ஸ்ட் மேல் ஹேர், அவனுக்கு தான் ராஜாங்கம் போகணும், சொத்து போகணும், அவனுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் அங்கே இல்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா 4 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு இதுன்னு சொன்னாதானே கமெண்ட் இருப்பாங்க, அப்படிதானே அர்த்தம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, 4 பேரும் நான் எனக்கும் வேணும் எனக்கும் வேணும்ன்றாங்க. முகலாய பேரரசரா நானும் 4 பேரும் ஆகணுன்றாங்க. இதில் ஒருத்தர் தானே ஆக முடியும். பின்னால் அவுரங்கசீப் அப்படிதான் வந்தார். ஷாஜஹானுக்கு 4 பசங்க, சரிங்களா, அதில் ஒருத்தன் அவுரங்கசீப். மற்ற 3 பேரையும் சண்டை போட்டு கொண்டுட்டு அப்புறம் தான் இவன் வந்து எம்பரர் ஆகிறான். அக்பர் கூட ஒரு கூட பிறந்த 100 பேரை கொண்டாருன்னு சொல்லி ஹிஸ்டரியில சொல்றாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லா ஆஃப் பிரிமோஜெனிச்சர் அப்படின்னு பேர். இந்து மதத்துல வந்து அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. ஆக்சுவலா அப்பா இறந்த பின்னால யார் இருக்கணும், ஃபர்ஸ்ட் மேல் ஹேர், அவருக்கு தான் எல்லாம் வரும்னு சொல்லி. அது இல்லாததுனால இங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. முகல் பீரியட்ல அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த ஹுமாயூன் தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி எனிமிகள் இருந்தாங்க, அவரை சுற்றி எனிமிஸ் ஃபுல்லா இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, கோ பிரதர்ஸ், அவங்களுக்கே என்ன பண்றாங்க, முகலாய பேரரசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. பாருங்க, இட் வாஸ் வெரி ஆம்பிஷியஸ், டெல்லியை கண்டிப்பா நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு காம்படிட்டிவ் மோட்ல இருக்காங்க. ஏற்கனவே ராஜபுத்திரர்கள் இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, ராஜபுத்ஸும் இருக்கிறாங்க. ஆக்சுவலா குஜராத்ல வந்து பகதூர் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா குஜராத் பகுதியாண்ட பகதூர் ஷா, அதை வந்து ஹுமாயூன் சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த குஜராத் பக்கத்துல யார் கொடுத்துருக்காங்க, அஸ்காரி கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியை அவருக்கு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஷெர்ஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதாவது ஷெர்கான் அப்படின்னா அவருக்கு பேரு. ஷெர்ஷா ஷெர்கான் 2 ஒரே ஆள். ஆக்சுவலா அவர் வந்து இந்த பக்கம் பீகார் பெங்கால் இருக்கு இல்லையா, இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருந்தார். ஆக்சுவலா ஷெர்கான் அப்படின்னு அவருக்கு பேர். ஆக்சுவலா இங்க வந்து சுனார் கோட்டைன்னு ஒரு கோட்டை கட்டியிருந்தார் அவர். இந்த இடத்துல வந்து சுனார் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒன்று கட்டியிருந்தார். ஒரு ஃபோர்ட் வந்து கட்டுறாரு. ஆனா பேரரசர் யாரு இங்க, ஹுமாயூன். அவர் போறாரு, போகும்போது எப்படி கோட்டை கட்டலான்னு அவர்கிட்ட ஃபைட் பண்றாரு, சண்டை வருது. ஆக்சுவலா சுனார் கோட்டை சுனார் ஃபோர்ட் வார்ன்னு சொல்லுவாங்க. அந்த வார் வந்து சண்டை போடுறாங்க. அப்ப அந்த செர்கான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை வந்து இந்த கோட்டையை வந்து கட்ட விடுங்க, என்னை விட்டுருங்க, என்னை வந்து எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் லாயலா இருக்கிறேன், உங்களுக்கு வந்து வருஷா வருஷம் நான் வந்து கப்பம் கட்டுறேன், உங்களுக்கு கீழே அடிபணிஞ்சிருக்கிறேன், என்ன ஒரு டே மன்னிச்சு விடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா சரியா, அவர் சொன்னதை வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். யாரு, ஹுமாயூன். அதுவும் அவர் பண்ண பெரிய தவறுன்னு சொல்றாங்க. எதிரிகளை விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இவர் என்ன பண்ண மன்னிச்சு விட்டுறாரு. ரெண்டாவது அங்க சுனார் கோட்டை போறாங்க, அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இங்க இவங்க பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, இங்க அவங்க ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர் அங்க விட்டுட்டு அர்ஜென்ட்டா இங்க வர்ற மாதிரி இருக்கு. அங்க இங்க அப்படி இப்படி டென்ஷனா ஓடிட்டு இருக்கும்போது இதை வந்து இந்த ஷெர்கான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெஸ்டா யூஸ் பண்ணி என்ன பண்றாரு, ஹுமாயூனை ஜெயிச்சிடுறாரு. ஹுமாயூனே ஜெயிச்சிடுறாரு. ஹுமாயூன் வந்து அந்த ஷெர்கான் கிட்ட தோத்துடுறாரு. தோத்த உடனே என்ன பண்றோம், கொல்ல போறாங்க. ஆக்சுவலா ஹுமாயூனை கொல்ற மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா ஸோ உயிர் பிழைக்கலாம்னு சொல்லிட்டு கங்கை நதியில டைவ் அடிச்சு உயிருக்கு தப்பிச்சு நீந்தி கரையேறி தான் வெளியில போவார். 15 வருஷம் வந்து வெளியே போயிருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க.
அவங்க பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களே ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணாங்க. பாருங்க, கம்ரான் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பஞ்சாபை வந்து கேப்சர் பண்றாரு பக்கத்துல. அவங்கள என்ன பண்ண எக்ஸ்பேண்ட் பண்றாங்க எம்பரரா நினைச்சுக்கிட்டு. ஸோ அவங்கள ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அஸ்கார்ன்றவர் என்ன பண்றாரு, ஆக்ராவை நோக்கி படையெடுத்து வர்றாரு. ஆக்ரா யார் கண்ட்ரோல்ல இருக்குது, இவர்கிட்ட ஹுமாயூன் கண்ட்ரோல்ல இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி ஹிண்டால் என்ன பண்றாரு, ஆழ்வார்ன்ற பகுதியில கிளர்ச்சி செய்யறாரு. பிரதர்ஸே ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்றாங்க, வெளியில ஏற்கனவே எதிரிகள் இருக்காங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவருக்கு இருந்தது ஆக்சுவலா வந்து. ஸோ இந்த டென்ஷனுக்காக என்ன பண்ணாரு, அந்த சுனார்கோட்டை போர்ல அவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு இல்லையா, அதுக்கு அவ்வளவா அட்டென்ஷன் கொடுக்க முடியாம அவர் என்ன பண்ற, ரஷ் பண்ணி இங்க வர்றாரு ஆக்சுவலா. இந்த இங்க வந்து இவ்வளவு டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கிறத பார்த்து அவர் என்ன பண்றாரு, ஷெர்கான் வந்து அவர் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறாரு ஆக்சுவலா. ஸோ ஹுமாயூனுக்கு அவருக்கு சண்டை வரும், 2 சண்டை வருது ஆக்சுவலா. பேட்டில் ஆஃப் சவுசான் பேர், சவுசா போர்னு பேர். 1539ல இந்த ஷெர்கான் சொன்ன இல்லைங்களா, பீகார் பெங்கால் பகுதியில் இருந்த சின்ன ரூலர் பேர் வந்து ஷெர்கான். ஓகேங்களா. இந்த பக்கம் முகலாய பேரரசர் வந்து யார் இருக்காங்க, ஹுமாயூன். அவங்களுக்குள்ள அவங்க பிரதர்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ இதுல வந்து அந்த ஷெர்ஷானால ஒரே ஆள் தான், ஷெர்கானால ஒரே ஆள் தான். அந்த ஷெர்கான் வந்து ஹுமாயூன் கூட ஃபைட் வருது, 2 ஃபைட். 1539ல சௌசா போர் அப்படின்னு பேர். அந்த சௌசா போர்லயும் தோத்துடுறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய கன்னோஜ், பேட்டில் ஆஃப் கன்னோஜ்னு சொல்லுவாங்க, அல்லது பேட்டில் ஆஃப் பில்கிராம் சொல்லுவாங்க, 1540ல இந்த போர்லயும் தோத்துடுறாரு. ஸோ ஹுமாயூன் அந்த ஷெர்கான் கிட்ட 2 போர்லயும் தோத்துட்டு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு கங்கை நதியில வந்து குதிச்சு உயிருக்காக நீந்தி தப்பிச்சுட்டு வெளிநாட்டுக்கு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போறாரு ஆக்சுவலா. ஸோ நாடு இழந்து தவிக்கிறார். 15 வருஷம் நாடு இல்லாம அங்கங்க அலைஞ்சிட்டு இருந்தார் ஆக்சுவலா. ஸோ அவர் எங்க போறாரு அப்படின்னா, பக்கத்துல பாரசீக மன்னர், அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காரு, பழைய ஃப்ரெண்ட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு பேர், பெர்ஷியாவுக்கு போறாரு. அந்த பெர்ஷியாவுக்கு போகிற இடத்துல வந்து அவர் வந்து ஹமிந்தா பானு பேகம் அப்படின்றவங்களை அமர்கோட் அப்படிங்கிற இடத்துல வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. பாரசீகத்துல போகும் பொழுது அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் அக்பர் ஆக்சுவலா. ஸோ 1542ல குழந்தை பிறக்குது. ஹுமாயூன் நாடை இழந்து அவருடைய ஃப்ரெண்டு நாடு பாரசீக நாட்டில் போகும் பொழுது அமர்கோட்டுங்கிற இடத்துல 1542ல அந்த ஹமிந்தா பானு பேகம்ங்கிற மேரேஜ் பண்றாங்க. அப்ப வந்து அவருக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு பேர் வந்து அக்பர் ஆக்சுவலா வந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாரசீக மன்னருடைய ஹெல்ப்போட 1532ல ஹுமாயூன் என்ன பண்றாரு, அவருடைய பிரதர் இருக்காரு இல்லையா கம்ரான் சொல்லிட்டு, காபூல் கந்தஹாருக்கு இன்சார்ஜா போட்டாங்க இல்லையா, அவர் மேல படையெடுத்து வந்து காபூலையும் கந்தஹாரையும் அவர் ரெக்கவர் பண்ணிக்கிறார். சரியா, கைப்பற்றிடுறார். கைப்பற்றிட்டு அவருடைய சொந்த தம்பி தான் யாரு, கம்ரான், கண்ணை நோண்டிடுவாராம். அப்போசிட்டா பிஹேவ் பண்ணாங்க இல்லையா, சொந்த தம்பி தான், பட் என்ன பண்றாங்க, கண்ணை நோண்டிட்டு குருடாக்கி விட்டுட்டாருன்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஹிஸ்டரியில. அவ்வளோ இவரை ரெடியில் விட்டாங்கல்ல, இவர் நாடு எடுத்து வச்சுட்டு இருந்தாரு இல்லையா. அப்புறம் 1555 இடையில வந்து 1540ல இருந்து 1555 வரைக்கும் 15 வருஷம் ஷெர்ஷா சூரி வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணார். அவருக்கு பேர் வந்து ஷெர்ஷா சூரின்னு பேர். ஷெர்கான் தான் வந்து சூர் வம்சம்னு பேர். ஷெர்கான் அவர் வந்து ஷெர்ஷா அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டு சூர் வம்சம் சொல்லி கவர்மெண்ட் ரன் பண்ண. அவரை பத்தி ஒரு சின்ன எபிசோட் வந்து படிக்கிறோம் நம்ம. அப்புறம் வந்து 1555 அந்த வருஷத்துல ஷெர்ஷா வந்து இறந்துடுறாரு. இது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்த பின்னால என்ன பண்றாருன்னா ஹுமாயூன் திருப்பி வந்து பவர் கேப்சர் பண்ணிட்டு இங்க வராரு. பட் இவரு 1 வருஷம் தான் இருக்காரு ஆக்சுவலா. 55 to 56 கவர்மெண்ட் ரன் பண்றாரு. நூலக படிக்கட்டுகள்ல இருந்து, லைப்ரரி ஸ்டேர் கேஸ்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டு இறந்துடுறாருன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ ஹுமாயூன் வந்து இறந்துடுறாரு ஆக்சுவலா. ஸோ ஹுமாயூன் வந்து பெயிண்டிங்கை வந்து ஆதரிச்சாருன்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹுமாயூன். ஸோ ஹுமாயூன் அவர் பண்ண 2 மிஸ்டேக் வந்து கிங்டமை வந்து பிரதர்ஸ் கிட்ட டிவைட் பண்ணாரு. பட் அவங்களே அவருக்கு வந்து சேலஞ்சிங் ஆப்போசிட்டா இருந்தாங்க ஆக்சுவலா. அட்லாஸ் என்னாச்சு, அந்த ஷெர்கானை சரியா டீல் பண்ணாம ஷெர்கான் கிட்ட சௌசா போர்லையும் கன்னோஜ் போர்லையும் தோத்துட்டு உயிருக்காக வந்து கங்கை நதியில இருந்து ஒரு 15 வருஷம் வெளிநாட்டுக்கு போய் நாடு இல்லாம தவிச்சார். ஸோ அதுக்கடுத்து அவருடைய பையன் வந்து அக்பர் வந்தார் ஆக்சுவலா. சரியா. ஸோ இந்த ஷெர்ஷா சூரி இருக்கார் இல்லையா, அவரை பத்தி ஒரு சின்ன ஸ்கெட்ச். ரொம்ப ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஹிஸ்டரியில் எழுதிட்டு போயிருக்காங்க. ஸோ 1540 to 1555ல ஷெர்ஷா சூரி இருக்கார் ஆக்சுவலா. அவர் ஆரம்பிச்சது வந்து சூர் வம்சம் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து ஃபரிட். இதெல்லாம் முன்னால கேட்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்னால. இதுல எல்லாருக்குமே ஒரிஜினல் நேம்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இப்போ கட்டபொம்மனுடைய ஒரிஜினல் நேம் இருக்கு இல்லையா, கட்டபொம்மன். கட்டபொம்மனுக்கு ஒரிஜினல் நேம் இருக்கு ஆக்சுவலா. ஒருத்தருக்கு ஒரு ஒரிஜினல் நேம் இருக்கு. ஸோ ஃபரீட் அப்படின்னு பேர் ஆக்சுவலா ஷெர்ஷாவுடைய இயற்பெயர்.
இவர் வந்து ஷெர்ஷா அப்படின்னு பேர் மாத்திக்கிறதுக்கு முன்னாடி ஷெர்கான் அப்படின்னு அவருக்கு பேர். ஷெர்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லயன் கிங்னு அர்த்தமா. பயங்கர ஸ்ட்ராங் பர்சன் மீன் பண்ணி சொல்றாங்க. லயன் கிங் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஒரு டைம் வந்து காட்டுல வேட்டையாட போகும் பொழுது ஒரே கையில ஒரு பெரிய புலியை வந்து அடிச்சு கொண்டுட்டாராம். பயங்கர பேர் வந்துருச்சான். அது வந்து அவர் வந்து லயன் கிங் லயன் கிங்னு சொல்லி அவரை அழைக்க ஆரம்பிச்சாங்களாம். அவ்வளோ ஏபிளான பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த ஷெர்ஷா வந்து சூர் வம்சத்தை ஆரம்பிக்கிறார். ஷெர்ஷா வந்து சூர் வம்சத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ ஷெர்ஷாவுடைய மிலிட்டரி அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பாருங்க. இது வந்து ஷெர்ஷாவுடைய எம்பையர். பாருங்க இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஷெர்ஷா சூரி அவர் 15 வருஷம் ரன் பண்ணியிருக்காரு. இவ்வளோ ஏரியாஸ் வந்து அவர் அக்குபை பண்ணி வச்சிருந்தார் ஆக்சுவலா. சவுசா போர் படிச்சோம் இல்லையா, சவுசா போர்ல ஹுமாயூனை ஜெயிக்கிறாரு. அகைன் கன்னோஜுங்கிற போர்ல ஹுமாயூனை ஜெயிச்சுட்டு சூரவம்சத்தை ஆரம்பிக்கிறார். பிளஸ் சிந்து மாகாணம், முல்தான், மாலவம், ரெய்சின், மார்வார் இந்த பகுதியிலேயே வந்து ஜெயிக்கிறார் ஆக்சுவலா. கடைசியில வந்து கலிஞ்சார் கோட்டை போர்னு சொல்லுவாங்க. கலிஞ்சார் கோட்டை போர் அப்படின்னு சொல்றோம். அந்த போர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வெடி வெடிச்சிருமா. சரி, அந்த சண்டையில வெடிச்சிடுமா, அந்த இடத்துல இறந்துதான்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கன் பவுடர், அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பவுடர் வந்து வெடிச்சிடுமா, அந்த வெடித்த அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அது இறந்துடுறான்னு சொல்லி ஷெர்ஷா சூரியை பத்தி எழுதியிருக்காங்க. ஷெர்ஷா சூரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேட்டஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், பயங்கரமான ஒரு நிர்வாக திறமை கொண்டவர் சொல்லி எழுதிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலா வந்து ஷெர்ஷாவை பத்தி. ஷெர்ஷா சூரி அவருடைய நிர்வாகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நில வருவாய் முறை இருக்கு இல்லையா, அவர் தான் வந்து ரயத்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம பின்னால படிச்சோம் இல்லையா, ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்னு அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து அக்பருக்கே முன்னோடி சொல்லி அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபோரனர் ஆஃப் அக்பர் இன் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக சீர்திருத்தங்கள்ல அக்பருக்கே முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு குதிரைகளுக்கு சூடு போடுற முறை சொன்னோம் இல்லையா, டாக் சிஸ்டம் சொல்லிட்டு இவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னாக்க சில்வர் காயின் பேர் வந்து தாம் அப்படின்னு பேர். தாம் அப்படின்னு அந்த காயினுக்கு பேர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இதே கொஸ்டின் ரிப்பீட் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி சிஸ்டம் அப்படின்னு இருக்கு பேர். நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா சூரி அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. அவர் பீரியட்லயே, ஷெர்ஷா சூரி பீரியட்ல நான் சொன்னேன் இல்லையா, கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு நேஷனல் ஹைவேஸ் அந்த காலத்திலேயே போட்டிருக்காரு. பாருங்க எங்க இருந்து எங்க போட்டிருக்காருன்னா, சுனார் கோட்டைன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல சுனார் வேலின்னு ஒன்று இருக்கான். சுனார் கோட்டை அந்த இடத்துக்கு பேர். சுனார் ஒரு ஊர் பேர் போல. அந்த இடத்துல இருக்கிற வேலியில இருந்து இங்க வந்து சிந்து நதியுடைய வேலி, சிந்து வேலி இது வரைக்கும் அவ்வளோ லாங்கா கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு பேர் அந்த காலத்திலேயே. ஸோ ஹைவே வந்து அந்த காலத்திலேயே போட்டாருன்னு அவரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பிறகு 4 ஹைவே போட்டாரா, ஆக்ரா டு பர்ஹாம்பூர், ஜோத்பூர் டு சித்தோர், லாகூர் டு முல்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி சாலையோரத்துல வந்து தங்கும் விடுதிகள், சவுல்ட்ரி கட்டியிருக்காராம். அதுக்கு சராய் அப்படின்னு பேர். அவ்வளோ லாங் டிராவல் போறாங்க இல்லைங்களா, லாங் டிராவல் போகும்போது அசதியா இருக்கும் இல்லையா, அதனால தங்கும் விடுதிகள், சும்மா ரெஸ்டிங் பிளேசஸ் வந்து கட்டியிருக்கிறாரு. ஸோ ஆர்கிடெக்சர்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டெல்லியில வந்து புராண கிலா அப்படின்னு, பழைய புராண கிலான்னா, புராணன்னா பழையன்னு அர்த்தம், கிலான்னா கோட்டை, பழைய கோட்டை டெல்லி ரெட் ஃபோர்ட்டுக்கும் முன்னால இருக்கு ஆக்சுவலா புராண கிலா. அந்த பில்டிங் அவர் கட்டினதா சொல்றாங்க. பீகார்ல அவர் சாசனங்கிற இடத்துல அவருடைய கல்லறை வந்து கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது 2வது பில்டிங் வந்து அவர் பீரியட்ல பண்ணது. ஸோ கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது மினிஸ்ட்ரிஸ் வச்சிருந்தார். என்ன மினிஸ்ட்ரிஸ் நீங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. திவானி விசாரத்தன இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், திவானி அர்ஜ் அப்படின்னா ஆர்மி இராணுவத்துறை, ரசலத் அப்படின்னாக்க வெளிநாட்டு தூதுவர்கள், இன்ஷா அப்படின்னாக்க அரச முத்திரை, அது அரச என்ன சொல்றது, இது தகவல் பரிமாற்றங்கள் சொல்றாங்க. அப்புறம் ஆஃபீஸர்ஸ் பாருங்க, இப்போ ஒரு குரூப் ஒன்ல கேட்டிருந்தாங்க எந்தெந்த பீரியட்ல என்னென்ன ஆஃபீஸர் என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்தார் அப்படின்னா மிலிட்டரி ஹெட், முன்சிஃப்னா ஜஸ்டிஸ் நீதிபதி, லேண்ட் ரெவென்யூக்கு ஹெட் வந்து அமீன் அப்படின்னு பேர், ட்ரெஷரிக்கு ஹெட் பொட்டிதார்னு பேர், அக்கௌண்டன்ட்டுக்கு கர்கூன் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து முஸ்லீம் டேர்ம்ஸ் வச்சிருந்தாங்க. பாருங்க ஷெர்ஷாவை பத்தி ரொம்ப சூப்பரா எழுதிட்டு போயிருக்காங்க. என்ன எழுதிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, படிச்சா புள்ள இருக்குது. இஃப் ஷெர்ஷா ஹேட் பீன் ஸ்பேர்டு, ஷெர்ஷா வந்து சாகல அப்படின்னா ஓகேங்களா, த மைட்டி முகல்ஸ் would not have appeared in the history of Indiaன்னு எழுதியிருக்காங்க. முகலாயர்கள் அப்படின்னு ஒரு டீமே இருந்திருக்க மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக கவர்மெண்ட் ரன் பண்ணாருன்னு எழுதியிருக்காங்க. அவர் செத்து போயிட்டாரு, செத்து போகாம உயிரோட மட்டும் இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்காங்க, முகலாயர்களே இருந்திருக்க மாட்டாங்கன்னு ஹிஸ்டரியில் எழுதியிருக்காங்க. மேடம் இது பாருங்க, இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்களா,
இங்கிலீஷ் கிராமர் படிச்ச ஞாபகம் இருக்கா? என்ன கண்டிஷனல் ஃபார்மேட் வருது இல்லை? தேர்டு கண்டிஷனல் ஃபார்மேட் பேசிவ் வாய்ஸ்ல இருக்கு. இது பேசிவ் வாய்ஸ் ஆக்சுவலாக ஹேட் மீன்ஸ் பேடுங்க. தேர்டு கண்டிஷனல் ஃபார்மேட் சென்டென்ஸ் இது வந்து. இஃப் கூட பாஸ் பர்ஃபெக்ட், அந்த பக்கம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ 4 நாளைக்கு முன்னே போர் நிறுத்தம் வந்தது தெரியுமா? இந்த வார் போயிட்டு இருக்கு இல்லையா, இஸ்ரேல் ஈரான் வார், அது முடிச்சது யார் முடிச்சு விட்டதுன்னா ட்ரம்ப். அவர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார், அதுதான் நியூஸ்ல எல்லாம் போட்டாங்க. சும்மா சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் போட்டிருந்தார் ஆக்சுவலாக. ஸோ ஷெர்ஷாவை பற்றி இந்த அளவுக்கு எழுதிட்டு போயிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்பர் பற்றி, த கிரேட் அக்பர், அவரை பற்றி தான் முழு தகவல் இருக்கு ஆக்சுவலாக. அவர் தான் வந்து கிரேட்டஸ்ட் பர்சன். அவர் பேரே வந்து த கிரேட் அக்பர் அப்படின்னு பேர். பாருங்க, த கிரேட்டஸ்ட் முகல் ரூலர் அண்ட் த பெஸ்ட் முகல் ரூலர். அக்பர் வந்து 1542 நம்ம படித்தோம் இல்லையா, அமர்கோட் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்தார் ஆக்சுவலா. ஸோ ஹுமாயூன் இறக்கும் பொழுது, அதாவது 1555ல 1556ல இருந்தார் படிக்கிறோம் இல்லையா. இப்போ இறக்கும் பொழுது அக்பருக்கு வந்து வெறும் 14 வயசாம், சின்ன பையன். சரியா? அந்த சின்ன பையனா இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கார்டியன் இருந்தாராம். ஆக்சுவலா சின்ன பசங்க வந்து ராஜா அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டப்பா மாதிரி ஒரு கார்டியன்ஸ் இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பைராம் கான் அப்படின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் ரீஜென்ட்னு சொல்லுவாங்க, பாதுகாவலர்னு சொல்லுவாங்க, ரீஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைராம் கான்ஸ் ரீஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அக்பர் வந்து பார்த்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ அக்பரை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, பயங்கர சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து முஸ்லீம் பீரியட்ல வந்து இருந்துட்டு போயிருக்காரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வந்து அக்பருடைய போர் வெற்றிகள், 2ஆம் பானிபட் போர் நடந்தது ஆக்சுவலா அக்பர் பீரியட்ல. பாருங்க, பாபர் வந்து முகலாய பேரரசை ஃபவுண்ட் பண்ணது எந்த வருஷம்? 1526. இதனால ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுல 30 வருஷம் கழிச்சு செகண்ட் பானிபட் போர் நடக்குது. முதலாம் பானிபட் போர் 1526, அதுல இருந்து 30 வருஷம் 1556ல செகண்ட் பானிபட் வார் நடக்குது ஆக்சுவலா. இந்த 2ஆம் பானிபட் போர் இருக்கு இல்லையா, இதுல பைராம் கான் வந்து போர் 14 வயசு அவர் பண்ணாரு. அவர் பைராம் கான் வந்து முன்னாள் நின்று பண்றாரு. பைராம் கான், அக்பர், அக்பருடைய படைகள் நிற்கிறாங்க. அப்போசிட்ல யார் இருக்காங்க அப்படின்னாக்க பெங்கால் இருக்கு இல்லைங்க, இந்த பகுதி வங்காளம், அது முகலாய பேரரசுக்கு உள்ள இல்லை, வெளியே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பேர் வந்து ஹேமு அப்படின்னு பேர். இவங்களுக்கும் அவருக்கும் சண்டை வருது, அக்பருக்கும் ஹேமுவுக்கும். ஆக்சுவலா அந்த ஹேமு தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்ததுதான் வார்ல. ஓகேங்களா? அக்பர் தோக்குற மாதிரி இருந்ததுதான், ஹேமு தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்ததுதான். ஓகேவா? கடைசியில ஒரு அம்பு எய்தாங்களாம். அந்த அம்பு வந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவான இடம், அந்த இடத்துல இப்படி பேர் சாய் போச்சான், அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க, அதனால ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதர்வைஸ் அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அக்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த 2ஆம் பானிபட் போர்ல ஜெயிச்சிடுறாரு. ஸோ அந்த பெங்கால் பகுதியில் அனெக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அக்பர் இஸ் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் இன் இந்தியா. இந்தியாவில் முகலாய பேரரசு உண்மையில் இருக்கிறவர் யார் அப்படின்னா அக்பர். அங்க டெல்லி சுல்தான்கள் யார் சொன்னோம் ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு? ஸ்லேவ் டினஸ்டில யாரும் சொன்னோம்? இல்துமிஷ சொன்னோம். ஃபர்ஸ்ட் வருது குத்புதீன் ஐபக், 2வது வருது இல்துமிஷ் ஆக்சுவலா. சரியா? இந்த இயர்ஸும் ஒரு டைம் படிச்சீங்கன்னா ஐ கேன் கீப் இன் மைண்ட். 2வது வந்து பைராம் கான்ஸ் ரீஜென்சி அப்படின்னு அதுக்கு பேர். பைராம் கான்ஸ் ரீஜென்சி அப்படின்னா பைராம் கான் வந்து அக்பரை பாதுகாவலராக பார்த்துக்கிட்ட பீரியட் 1556லேருந்து 1560 வரைக்கும். அக்பர் வந்து சின்ன பையன், 14 வயசு தான் ஆகுது, இருந்தாலும் விஷயம் தெரிகிற வயசு தானே அது. இந்த பைராம் கான் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் அவர் பாட்டுக்கு நடந்துக்கு வரான், தான் தோன்றித்தனமா நடந்துக்கு வரான். ஆட்டோகிரசின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு போல அக்பர் வந்து, இப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு கேட்கலையாம். அதனால என்ன பண்ணாங்க, அவரை நீ மெக்கா போயிட்டு வா இல்லையா, வருஷத்துக்கு ஒரு டைம் போறாங்கன்னு சொன்னா இல்லையா, நீ மெக்கா போயிட்டு வான்னு பிள்ளைக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அங்கே வச்சு ஆளை ஒன்று கொண்டு வரான். அக்பர் வந்து சின்ன வயசுலேயே அவரை கொண்டுட்டாருன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க பெட்டிகோட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அக்பர் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுக்கு வளர்ப்பு அம்மா ஒருத்தர் இருந்தாங்க, ஸ்டெப் மதர்ன்னு சொல்றீங்க இல்லையா, ஃபோஸ்டர் மதர். அக்பருக்கு வந்து வளர்ப்பு அம்மா, ஒரிஜினல் அம்மா இல்லை, இன்னொரு அம்மா, வளர்ப்பு அம்மா, மகம் அனஹா அப்படின்னு அவங்களுக்கு பேர். அந்த அம்மா வந்து அக்பரை வந்து பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த அம்மா என்ன பண்றாங்க, அக்பரை வந்து வளர்ப்பு தாயா இருந்து பார்த்துக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கா, அப்படி அசம் கான் அப்படின்னு பேர். அந்த அம்மாவுக்கு உடனே ஆசை வருது, ஆஹா நம்ம பையனை தூக்கி வந்து எம்பரரா போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து உள்ள ஒரு ஸ்கெட்ச் போடுது. அது வந்து அக்பருக்கு தெரிய வருது. என்ன பண்றாங்க, அந்த அசம் கான் இருக்காரு இல்லையா,
அவரையும் கொண்டுடுறாரு, அந்த மகமனஹா அவங்களையும் கொண்டுடுறாரு ஆக்சுவலா. அப்புறம் அக்பர் வேற என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சுனார், மாலவம், அப்புறம் ஆம்பர்ன்ற பகுதி இருக்கு ஆக்சுவலா. அப்புறம் கோண்டவானால வந்து ராணி துர்காவதி அப்படின்னு இருக்கு. ராஜஸ்தான்ல பிகானர், ஜெய்சல்மர், ஜோத்பூர் 3 ராஜஸ்தான்ல இருக்கு ஆக்சுவலா. இந்த பகுதிகள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறார் அக்பர். சரியா? அக்பரை வந்து நல்லா கன்சாலிடேட் பண்ணி ஜெயிக்கிறார். பிறகு இந்த பகுதி எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு. எல்லாரும் வந்து அக்பர் கிட்ட வந்து ஃபைட் பண்ணி தோத்துடுறாங்க. அவர் சொல்றதை கேட்குறாங்க, அவர்கிட்ட சப்மிட் ஆயிடுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் சப்மிட் ஆகுறது இல்லை. யார் அப்படின்னா இந்த ராணா சங்கா ஆஃப் மேவார்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேவார்ன்ற பகுதியை ஆண்ட ராணா சங்கா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலா. அவர் வந்து அக்பர் கிட்ட வந்து செட்டில் ஆக மாட்டாரு. அதனால அவருக்கு சண்டை வந்தது. அந்த போருக்கு பேர் வந்து அலிகாத்தி போர்னு பேர். பேட்டில் ஆஃப் அலிகாத்தி அப்படின்னு பேர். 1576ல பேட்டில் ஆஃப் அலிகாத்தி அப்படின்னு இருக்கு பேர். அதுல அக்பர் ஜெயிக்கிறார். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பானிபட் வார் பாபர் வந்து வின் பண்ணி முகல் பேர் ஃபார்ம் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து 1539ல என்ன பார்த்தா சௌசா போர்னு பார்த்தோம். 1540ல கன்னோஜ் போர். ஹுமாயூன் வந்து தோக்குறாரு. பக்கத்துல யார் ஜெயிக்கிறாங்க? ஷெர்கான். அவர் என்ன வம்சம் ஆரம்பிக்கிறார்? ஷெர்ஷா சூர் வம்சம். அப்படி ஒரு ஸ்கெல்டன் பிக்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்க வந்து 1556ல செகண்ட் பானிபட் வார் வருது. அதுக்கடுத்து அலிகாத்தி 1576ல 20 இயர்ஸ் கழிச்சு பேட்டில் ஆஃப் அலிகாத்தி அப்படின்னு சொல்லி வருது ஆக்சுவலா. கொஞ்சம் நல்லா கவனிக்க பாருங்க. இனிமேதான் அவர் என்னென்ன பண்ணாரு. ஒரு பர்சன் வந்து சக்சஸ் பண்றதுக்கு என்ன காரணம், எல்லா பீரியட்லயுமே சக்சஸ் பண்ண என்ன காரணம், அதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அக்பர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ராஜபுத்திரர்களை எப்படி நடத்தினார், அது ராஜ்புத் பாலிசின்னு சொல்றாங்க. அக்பருடைய ராஜபுத்திரர்களை நடத்திய விதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். என்ன பண்ணார் அப்படின்னாக்க, ராஜபுத்திரர்கள் கிட்ட வந்து நட்பு பாராட்டினார், ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணார். வேற யாரும் மெயின்டைன் பண்ணல. டெல்லி சுல்தான்கள் வந்தாங்கல்ல முஸ்லிம்ஸ், அவங்கள மெயின்டைன் பண்ணல, வேற யாரும் மெயின்டைன் பண்ணல. முத ராஜபுத்திரர்கள் கிட்ட நட்பு பாராட்டினது யார் அப்படின்னா அக்பர். ரெண்டாவது என்ன பண்ணாருன்னா, இந்த ராஜபுத்திரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள இவருடைய கவர்மெண்ட்ல ஹை பொசிஷன் போட்டிருக்காரு. வழக்கமா டவுட் வரும் இல்லையா, ஆப்போசிட் பார்ட்டி யாரும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ராஜபுத்திரர்கள் நல்ல டேலண்டான பர்சன்ஸை கூட வச்சு பெரிய பெரிய போஸ்ட்ல வச்சு அழகு பார்த்தாருன்னு சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க. ராஜா மான்சிங் ஒருத்தர் இருக்காரு, ராஜா தோடர் மால், ராஜா பீர்பால், அவருடைய ஃப்ரெண்ட் இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஆக்சுவலா ராஜபுத்திரர் பீர்பால் அப்படின்றாரு. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஹையர் பொசிஷன்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க ஆக்சுவலா. அக்பர் வேற என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த ஜிசியா டேக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லி படிச்சோம் இல்லையா, ஃபிரோஷா துக்ளக் போட்டார்ல படிச்சோம் இல்லையா, அந்த டேக்ஸையும் பில்கிரிமேஜ் டேக்ஸ்னு ரெண்டுமே, இந்த 2 டேக்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணார். முஸ்லிம்கள் அல்லாத மக்கள் மேல போடப்பட்ட அந்த 2 டேக்ஸையும் ரிமூவ் பண்ணார் ஆக்சுவலா. கொஞ்சம் நல்லா கவனிங்க, இதுல கொடுத்துருக்குது. அப்புறம் ஃபோர்சிபிள் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடு மேல படையெடுத்து போய் ஜெயிச்சு வந்த பின்னால, இப்ப இந்து சாம்ராஜ்யம் மேல ஜெயிச்சு படையெடுத்து வந்துட்டாங்க, அந்த போர் கைதிகளை கூட்டிட்டு வராங்க இல்லையா, அவங்க கம்பல்சரி நீங்க இஸ்லாம் மதத்துக்கு மாறணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க மற்ற எல்லாருமே. அதை வந்து இவர் ஸ்டாப் பண்ணார். ஸ்டாப் தி ஃபோர்சிபிள் கன்வர்ஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆஃப் வார். எதிரி நாட்டுல இருந்து சண்டையில ஜெயிச்சுட்டு இந்து அரசர்களை ஜெயிச்சுட்டு வரும்பொழுது அந்த இந்துக்களை போர்க்கைதிகளை எடுத்துட்டு வராங்க இல்லையா, எடுத்துட்டு வந்து அவங்கள முஸ்லிமா மதம் மாறுன்னு கம்பல் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. வேற என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த ராஜபுத்திர அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த இளவரசிகளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டார் ராஜபுத்ல. யார் யாரெல்லாம் பாருங்க, ஜெய்ப்பூர் நாட்டுடைய இளவரசி இருக்கிறாங்க, ஜோதாபாய் அப்படின்னு அம்மாக்கு பேர் ஆக்சுவலா. அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிகானர், ஜெய்சல்மர் அந்த இளவரசிகள் எல்லாம் மேரேஜ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ஸோ இது ராஜபுத்திரர்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணாரு, என்ன பண்ணியிருக்காரு, மேரேஜ் பண்ணாரு. ஸோ மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஸ் வந்தது, கவர்மெண்ட்ல ஹை போஸ்ட்ல வச்சிருந்தார். பாருங்க, இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இவர் ஸ்டார்ட் பண்ண பாசிட்டிவ் ஸ்டெப். கடைசியில் அவுரங்கசீப் வரைக்கும் வந்து ராஜபுத்திரர்கள் முகலாயர்களுக்கு லாயலா இருந்தாங்களாம். ஆக்சுவலா எதிரிகள், ஆக்சுவலா முகலாயர்களுக்கு எதிரிகள் வந்து ராஜ்புத் ஆக்சுவலா. அக்பர் தான் அவங்களை மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி பாசிட்டிவா வச்சிருந்திருக்காரு. ஸோ மூணாவது வந்து அக்பருடைய தக்கான பாலிசி, டெக்கான் பாலிசி அப்படின்னா என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. அவருடைய பேரரசை விரிவுபடுத்துறதுக்காக பாருங்க, பேரரசு இது வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா, அதை விரிவுபடுத்த எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும், இங்க போர்ச்சுகீஸ்கள் வந்திருந்தாங்க படிச்சோம் இல்லையா,
பாருங்க கோவா இந்த இடத்துல போர்ச்சுகீஸ் வந்திருந்தாங்க படித்தோம். அவங்க இன்னும் எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக பண்ணிடக்கூடாது அப்படின்னு அக்பர் சென்ஸ் பண்ணி அந்த 2 விஷயத்துக்காக தக்காணம் இருக்குல்ல, டெக்கான், இந்த பகுதியையும் வந்து முகல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா அவர் தான் பண்ணியிருக்காரு. ஐடியா பண்ணிட்டு பாருங்க எதெல்லாம் அனெக்ஸ் பண்ணாரு. அகமத் நகர் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த இடம் வந்து அகமத் நகர், இது அகமத் நகர்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவை அனெக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பிரார் கண்டேஷ் சொல்லி பாருங்க, பிரார் கண்டேஷ், இந்த 3 பகுதிகளையும் வந்து அக்பர் பீரியட்ல முகல் பீரியட்ல அனெக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க இண்டிவிஜுவல் ரூலர்ஸ் ஆக்சுவலா. சரிங்களா, அப்படி பண்ணாரு ஆக்சுவலா. லிட்டரரி ஒர்க்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, அபுல் ஃபசல்னு ஒருத்தர் இருக்காரு, அபுல் ஃபசல் அப்படின்னு பேர். அவர் வந்து புக் எழுதியிருக்காரு, ஐனி அக்பரி அக்பர் நாமா அப்படின்னு பேர். அவர் புக் எழுதியிருக்காரு. என்ன புக்கு பேர் வந்து ஐனி அக்பரி, இன்னொன்னு அக்பர் நாமா அப்படின்னு பேர். அப்புறம் அக்பருடைய ரிலீஜியஸ் பாலிசி இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, எல்லா டீட்டெயிலும் எழுதி, அதனால டேட்டா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கு. அக்பருடைய ரிலீஜியஸ் பாலிசி என்ன? அவர் யார்? பேசிக்கலி முஸ்லீம். அவர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தார் ஆக்சுவலா. ஒரு நல்லா கவனிக்க பாருங்க. பாபர் ஹுமாயூன் இருக்காங்க இல்லைங்களா, 2 பேர். அவங்க என்ன வராங்கன்னா சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள். அப்புறம் அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா அக்பருடைய மதர், அப்புறம் பைராம் கான், அவங்க ஷியா முஸ்லீமை சேர்ந்தவங்க. அவருக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒய்ஃப்ஸ் யாரு? ஹிந்துஸ். அப்புறம் அக்பருடைய ரிலிஜியன், அவர் என்ன மதம் ஃபாலோ பண்ணார் அப்படின்னா சூஃபி மத துறவி ஒருத்தர் இருந்தார், சலீம் சிஸ்தின்னு அவருக்கு பேர். அவர் வந்து டெய்லி வர்ஷிப் பண்ணார். அவர் கட்டின புதிய கேபிட்டல் வந்து ஃபத்தேபூர் சிக்ரின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அந்த கேபிட்டல்ல அவர் வச்சிருந்தார் ஆக்சுவலா. கோயில் டெய்லி காலையில் அவர் கும்பிடுற கோவில் வந்து சலீம் சிஸ்தி சூஃபி சைன்ட் ஆக்சுவலா. அவருடைய கல்லறை. முஸ்லீம்கள் ஆக்சுவலா தர்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, இறந்தவங்களை அங்கே வச்சிருக்கிறாங்க, அதுதான் கும்பிடுவாங்க, அப்படிதான் சொல்றாங்க, துருக்க செய்யறதா சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ சலீம் சிஸ்தி பாம்பு இருக்கு, அதை தான் வந்து அவர் வணங்கினார். அப்பா வந்து சன்னி முஸ்லீம், அம்மா சியா முஸ்லீம். ஸோ அக்பர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி மல்டிபிள் இன்புட் இருக்கிறதுனால எல்லா மதங்களையும் என்ன பண்ணாரு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரிஜிட் முஸ்லீமா இருந்திருக்காரு. ரிஜிட் முஸ்லீம்னா என்ன அர்த்தம்? அவங்க மத கருத்துக்கள் மட்டும்தான் முன்ன வைப்பாங்க. அவர் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிஜிட் தான் இருந்திருக்காரு. ஆனா ஜெய்ப்பூர் இளவரசி ஜோதாபாயை மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா, மேரேஜ் பண்ணிக்கிட்ட பின்னால அவர் வந்து மனம் மாறி எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்ததா சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொன்னார் பாருங்க, அவரு இந்து இளவரசிகளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்த பின்னால அவர் அல்லாவை கும்பிட சொல்லணுமா, அவங்களுக்கு பிடிச்ச இந்து கடவுள்களை கும்பிட சொல்லணுமா? அதை பண்ணியிருக்கிறாரு. வழக்கமா பண்ண மாட்டாங்கல்ல ராஜாக்கள், ஏய் எதுக்கோடா என்னன்னு சொல்லுவாங்க, இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. ராஜா எல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, பார்த்தா நிக்கணும், அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது பிளெக்சிபிளா இருந்தது வந்து அக்பர். ஸோ அக்பர் என்ன பண்ணாருன்னா அவருடைய இந்து மனைவிகளை அவங்களுக்கு பிடிச்ச இந்து கடவுள்களை வணங்க பர்மிஷன் கொடுத்துருக்காரு. வழக்கமா கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. வேற என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த முஸ்லிம் மத தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அடிக்கடி ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால அவர் கோவம் வந்து என்ன பண்ணாருன்னா இன்ஃபாலிபிலிட்டி டிக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாராம். தமிழ்ல தவறுபடா ஆணைன்னு பேர், கொஞ்சம் எழுதிக்கோங்க பாருங்க, தவறுபடா ஆணை அப்படின்னு தமிழ்ல பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிலீஜியஸுக்கும் நான் தான் ஹெட்னு அவரே ஆர்டர் பாஸ் பண்ணிக்கிட்டார். மத தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்டதான் பவர் இருந்தது. இனிமே மத கருத்துக்கள் சம்பந்தமா நான் தான் ராஜா, நாட்டுக்கு மட்டும் ராஜா இல்லை, ரிலீஜியஸ் விஷயங்களுக்கும் நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாருன்னு சொல்றாங்க. புதுசா வந்து ஒரு கேபிட்டல் ஃபவுண்ட் பண்ணாரு, புதுசா வந்து ஒரு தலைநகரம் 1571 ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா பயங்கர சூப்பரா இருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ். ஆக்ரா இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல இருக்கு. ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். ஆக்சுவலா புதிய தலைநகரத்தை உருவாக்குறாரு. ஆக்சுவலா அதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கேட் வந்து கட்டுறாரு. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கேட் வந்து 1575 கட்டுறாரு. அந்த என்ட்ரன்ஸ் கேட் என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த பில்டிங் பாருங்க, இல்ல தெரியும், இது ஆக்சுவலா ஆக்ரா ஃபோர்ட். இது மூணும் பாருங்க, இது வந்து ஃபத்தேபூர் சிக்ரி பில்டிங்ஸ். ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்கா இருக்கும், அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் லாங்கா இருக்கும். அதுல வந்து 7-8 பில்டிங் இருக்கு ஆக்சுவலா. பாருங்க, அந்த ஃபத்தேபூர் சிக்ரி பில்டிங் இது, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கேட். ஆளுங்க நிக்கிறாங்க தெரியுதா கீழே, ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப லாங்கா இருக்கு. உலகத்திலே இங்கதான் வந்து என்ட்ரன்ஸ் கேட் இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்காரு.
பாருங்க இந்த என்ட்ரன்ஸ் கேட் இங்கிருந்து இங்க வரைக்கும் 176 அடி ஹைட்டாம், 176 அடி ஹைட். இதுக்கு பேர் பூலன் தர்வாசா அப்படின்னு இருக்கு பேர். ஆக்சுவலா இதுக்கு பேரு பூலன் தர்வாசா அப்படின்னு இருக்கு பேர். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபதேபூர் சிக்ரி காம்ப்ளெக்ஸ்லயே வந்து இபாதத் கானான்னு இந்த பில்டிங் கட்டியிருக்காரு. அதுக்கு பேர் இபாதத் கானா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பஞ்ச் மஹால்னு பேர். 5 அடுக்கு பில்டிங், 1 2 3 4 5, 5 அடுக்கு பில்டிங், பஞ்ச் மஹால் அப்படின்னு பேர். அவருடைய கேபிட்டல். சரியா? அதெல்லாம் வந்து கட்டியிருக்கிறார் ஆக்சுவலா. ஸோ ஃபதேபூர் சிக்ரி நியூ கேபிட்டல் கட்டியிருக்காரு. அந்த நியூ கேபிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டோம், இங்க படிச்சோம், இல்ல இருங்க இங்க இருக்கு. ஓகே, இந்த பக்கம் ஸ்லைட் இருக்கு. சரி, ஃபதேபூர் சிக்ரியில 1571 நியூ கேபிட்டல் பண்ணாரு. என்ட்ரன்ஸ் கேட் பேர் வந்து பூலன் தர்வாசா. அதாவது பக்கத்துல குஜராத் மேல படையெடுத்து போய் ஜெயிச்சு வந்தாராம். அது நினைவா வந்து ஸ்டோன் கட்டுவாங்களா, அது மாதிரி கட்டி வச்சிருக்காரு. இபாதத் கானான்றது ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப், பஞ்ச்மஹால் அப்படின்னு அதுக்கு பேர். கட்டிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, எல்லா மத தலைவர்கள் இருக்காங்களே, வேற வேற மதம், எல்லாரையும் கூப்பிட்டு உட்காரிச்சு டெய்லி வந்து ஜாலியா டிஸ்கஸ் பண்ணுவாராம். ஜெயினிசம்ல இருந்து இவர் வந்திருக்காரு ஆக்சுவலா. ஹரி விஜய சூரி அப்படின்ற ஒரு ஆளை கூப்பிட்டுருக்காரு. ஹிந்துயிசம்ல இருந்து புருஷோத்தம தேவின்னு ஒரு அம்மா போயிருக்காரு. பாருங்க, ஜொராஸ்டனிசம் அதுல இருந்து இவர் போயிருக்காரு. கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி வந்து வேற்று மத தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார்ந்து ஜாலியா வந்து ரிலீஜியஸ் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து யாருக்கு கடுப்பா இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மத தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கு, கடுப்பா இருக்கு. அப்பதான் வந்து என்ன சொன்னார் அவர் வந்து, இந்த தவறுபட ஆணை அப்படின்றத பாஸ் பண்ணார். ஆர்டர் போட்டுட்டு நான் ரிலிஜியனுக்கும் நான் தான் ஹெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணார் அக்பர் வந்து. என்ன பண்ணார் அப்படின்னா, புதுசா வந்து ஒரு மதத்தை உருவாக்குனார், ஒரு ரிலிஜியன் ப்ரொக்ளைம் பண்ணார். அவர் தீன் இலாஹி அப்படின்னு அதுக்கு பேர். 1582ல தீன் இலாஹி அப்படின்னு அதுக்கு பேர். அக்பர் வந்து புதுசா ஒரு மதத்தை உருவாக்குறார், ஒரு ரிலிஜியன். அந்த ரிலிஜியனுக்கு பேர் வந்து தீன் இலாஹி அப்படின்னு இருக்கு பேர். ஆக்சுவலா அது வந்து என்ன சொல்றாங்க, நேஷனல் ரிலிஜியன். அனைத்து வேற்று மதத்தினர் உலகத்துல இருக்கிற யாரு வேணா எல்லாருக்கும் அப்ளிகபிள், யூனிவர்சல் ரிலிஜியன் அப்படின்றார். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான ஒரு அமைப்பு. இப்போ இந்துக்கள்னா இந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், அப்படி அந்த மாதிரி நேரோ மைண்டடா இல்லை அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்றாரு. ஆக்சுவலா பாருங்க, இட்ஸ் எ நியூ டிவைன் ஃபைத் டேக்கிங் குட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ். எல்லா மதத்துல இருக்கிற நல்ல பாயிண்ட்ஸையும் எடுத்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? அந்த மதத்துல என்னென்ன சொல்ற, அந்த மதத்துல என்ன கருத்துக்களை முன் வச்சாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மோனோதிசம், ஒரு கடவுள் கோட்பாடு. அல்லா தான் ஒருத்தர், கடவுள் ஒருவரே, அல்லா, அவர் தான் கும்பிடணும், அதுதான் பாயிண்ட். ஆக்சுவலா மோனோதிசம்னா ஒரு கடவுள் கோட்பாடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் த ட்ரூத், உண்மையை தேடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகம் சொல்றாங்க, அது ஏதோ சொல்றாங்க ஆக்சுவலா. அப்புறம் வந்து பகுத்தறிவு சிந்தனை, ரேஷனல் தாட். ரேஷனல் தாட்னா பகுத்தறிவு சிந்தனை. ஒரு விஷயத்தை பிளைண்டா ஃபாலோ பண்ணாம லாஜிக்கலா ஃபாலோ பண்ணணும். பாருங்க, காலையில சாமியும் கும்பிடணும், ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு உட்காந்து படிக்கணும், ரெண்டும் இருக்கணும். சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாம விடக்கூடாது. சாமியை கும்பிட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து சண்டே காலையில, சண்டே இருக்கு இல்லைங்களா, அந்த சண்டே மார்னிங் ப்ரே பண்ணணுமா, ஓகேங்களா. பெய்போஸ்ன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா பேரரசர்கிட்ட காலில் விழுந்து வந்து வணங்கி அவங்க வந்து ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இந்த அல்லாஹூ அக்பர்னு சொல்லிட்டு இந்த பாட்டு போடுறாங்க இல்லையா, அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்னு, அது இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மதம் ப்ரொக்ளைம் பண்ணும்போது அல்லாஹூ அக்பர்னு ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா கரெக்டா 1 மணிக்கு எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அல்லாஹூ அக்பர் அப்படின்னு காதுல வந்து விடும். அவங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தா மைக்லாம் வச்சிருப்பாங்க, மசூதிகள் இருக்கு இல்லைங்களா, அதுல மைக் வச்சிருப்பாங்க. ப்ரே பண்ணும்போது இந்த பாட்டு கரெக்டா 1 மணிக்கு எங்க இருந்தாலும் சரி காதுல வந்து விடும். 1 மணி ஆயிடுச்சுன்னு வயிறு பசிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லாஹூ அக்பர் அப்படின்றது அங்க பண்ணாங்க. ஆனா என்ன கொடுமை அப்படின்னா, இவ்வளவு சூப்பரா கஷ்டப்பட்டு எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த புதிய மதத்தை வந்து உருவாக்கி கொடுத்தாரு இல்லையா, ஒருத்தனும் ஃபாலோ பண்ணலையா. பாருங்க, யாரும் ஃபாலோ பண்ணலையா. ஒரு 15 பேர் கூட இந்த மதத்தை ஃபாலோ பண்ணலன்னு எழுதியிருக்காங்க. அவங்க கூட ராஜா கூட இருக்கிறவங்களே ஃபாலோ பண்ணல அப்படின்றாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஆங்கிள் தான் எல்லாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் அக்பர் பீரியட்ல ஆர்கிடெக்சர் என்ன, பில்டிங்ஸ் என்ன கட்டினார் அப்படின்னா, ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, பயங்கர சூப்பரா இருக்கும். உள்ள போனீங்கன்னா வெளியே வர மாட்டீங்க, ஒரு நாள் வாழ்ந்தாலும் அப்படி வாழணும்னு இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாருங்க, இது வந்து ஆக்ரா ஃபோர்ட்.
மேல இருக்கு இல்லையா, இது ஆக்ரா ஃபோர்ட். இது என்ட்ரன்ஸ் ஆக்சுவலா. இதுதான் என்ட்ரன்ஸ், ஆக்ரா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். பயங்கர சூப்பரா இருக்கு. ஆக்ரால கிட்டத்தட்ட ஒரு 60 அடி அவுட்டர் காம்பவுண்ட் வால். பாருங்க இப்படி இருக்கும் ஆக்சுவலா. அந்த ஆக்ரா ஃபோர்ட் இருக்கு இல்லையா, இங்க இருந்து பார்த்தா பாருங்க அந்த தாஜ்மஹால் தெரியுது அந்த பக்கம். ஆக்ரா ஃபோர்ட் மேல இருந்து பார்த்தாக்க ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸா டீ சாப்பிட்டுட்டு உட்காந்து பார்க்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது வந்து உள்ள ஆக்சுவலா அந்த ஃபோர்ட்டுடைய இன்னர் ஏரியா காட்டியிருக்காங்க. பயங்கர சூப்பரா இருந்தது. வாழ்ந்தாங்கன்னா சாதாரணமா வாழல, சர்வசாதாரண பயங்கரமா வாழ்ந்திருக்காங்க. இந்த ஆக்ரா ஃபோர்ட் கட்டினாங்க. ஆக்ரா கோட்டையில தான் பாத்தீங்கன்னா ஷாஜஹான் இருக்காரு இல்லையா, அவங்க பையன் அவுரங்கசீப் இருக்காருல்ல, ஜெயில போட்டார் அப்பாவை. 9 வருஷம் ஜெயில வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோர்ட்ல தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. ஆக்ரா ஃபோர்ட்ல தான் ஷாஜஹான் வந்து கடைசியில் இறந்தாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்கிறாரு. என்னது, ஆக்ரா கோட்டை வந்து 1565ல கட்டினாரு. லாகூர்ல ஒரு பெரிய அரண்மனை கட்டியிருக்காரு 1575ல. அப்புறம் வந்து புதிய கேபிட்டல் பேர் வந்து ஃபத்தேபூர் சிக்ரி 1571ல கட்டியிருக்காரு. 1571ல ஃபத்தேபூர் சிக்ரி என்ற பில்டிங் புது கேபிட்டல் உருவாக்குனான்னு சொல்றோம். அந்த புது கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? சிகப்பு கல்லில் ஒரு காவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவப்பு கலர் கல்லுல கட்டுறாங்கல்ல, அந்த ரெட் ஃபோர்ட்ல சிகப்பு கல் சொல்லுவாங்க, ரெட் சாண்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க. சிவப்பு கலர் கல்லு, ஒயிட் மார்பிள் அதெல்லாம் அங்கே அதிகமாக கிடைக்குமா, அதில் பில்டிங்ஸ் கட்டியிருக்கிறாங்க. சிகப்பாருங்க, எபிக் பொயம் இன் ரெட் சாண்ட் ஸ்டோன், சிகப்பு கல்லில் ஒரு கவிதை அப்படி இல்லை ஒரு காவியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இபாதத் கானா அதான் சொல்லி 5 இருக்கு பில்டிங், ரிலிஜியஸ் விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு கட்டியிருந்தார் ஆக்சுவலா. வேற என்ன பண்ணாரு அக்பர் பீரியட்ல அப்படின்னா, அவர் வந்து ரெவென்யூ சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணாரு. ஜப்தி சிஸ்டம் அப்படின்னு பேர். அக்பர் ஃபாலோ பண்ண ரெவென்யூ சிஸ்டம் ஒரு பேர் வந்து ஜப்தி சிஸ்டம். இன்னொன்று மன்சப்தாரி முறைன்னு பேர். மன்சப்தாரி முறை அப்படின்னு பேர் ஆக்சுவலா. இக்தா சிஸ்டம் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து மன்சப்தாரி சிஸ்டம்னு பேர். ஸோ அக்பர் கிட்ட வந்து ராஜா தோடர் மால் அப்படின்னு ஒரு ரெவென்யூ மினிஸ்டர் இருந்தார். அவர் கொண்டு வந்தது மன்சப்தாரி சிஸ்டம். அவர் தான் இந்த மன்சப்தாரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்தார் ஆக்சுவலா. அக்பர் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? இருக்கிறதுலே தலை சிறந்த அரசன் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, மிலிட்டரி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, எல்லாமே ஆல் சைட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராஜபுத்திரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஆக்சுவலா முகலாயர்களுக்கு ஆரம்பத்தில் எதிரியா இருந்திருக்காங்க. அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்கிறார் ஆக்சுவலா. அந்த ராஜபுத்திரர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஆளுங்க. வார்த்தை கொடுத்துட்டா உயிரே போனாலும் வார்த்தையை காப்பாற்றுவாங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க. அவங்க வந்து ராஜபுத்திரர்கள் வந்து முகலாயர்களுக்கு அவுரங்கசீப் பீரியட் வரைக்குமே அக்பருக்கு அப்புறமும் கூட லாயலா இருந்தாங்க. அந்த கட்டப்பா படம் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைக்கு கட்டுப்பட்டவங்க. இவங்க முன்னோர்கள் எப்பயோ ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் அரண்மனையை பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிமையாகவே வச்சிருக்கிறாங்கன்னு அந்த படத்துல வரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலா. பாருங்க, ஆர்மி சீஃப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க ராஜபுத்திரர்கள். ஜஹாங்கீருடைய அங்கிள் ஒருத்தர் இருந்தார், பகவான் தாஸ் அப்படின்னு பேர். பாராமஹால் பகுதியுடைய ஆர்மி ஹெட்டா இருந்தார். ராஜா மான்சின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஆர்மிக்கு சீஃபா இருந்தார் ஆக்சுவலா. ராஜா தோடர்மால் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டார் ஆக்சுவலா. ராஜா பீர்பால் வந்து அவருடைய ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ்ல இருந்தாங்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அக்பர் என்ன பண்ணாருன்னா ரிலீஜியஸ் டாலரன்ஸ் மெயின்டைன் பண்ணார். அனைத்து மதங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அரவணைச்சிட்டு போனான்னு சொல்றோம். அக்பரை பத்தி வேற என்ன சொல்றாங்கன்னா, துளசிதாசன் ஒருத்தர் இருக்கார், ராமசரித மனாஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் ராமாயணம். ராமாயணத்தை ஹிந்தியில வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரிஜினல் ராமாயணம் எழுதுனது யாரு அப்படின்னா வால்மீகி. ஐ திங்க் அது வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல எழுதியிருந்தாங்க ஒரிஜினல். ஸோ தான்சேன் வந்து மியூசிக் எக்ஸ்பர்ட் தான். தான்சேன் அவர் வந்து இந்த டெய்லி ஈவினிங் ஆச்சுன்னா பயங்கரமா அதை வச்சு வாசிச்சு எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுவாராம். அந்த காம்ப்ளெக்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. தான்சேன் வந்து உட்காந்துருப்பாராம், முன்னால ஃபுல்லா கிரவுண்டு மாதிரி இருக்கும், அங்க எல்லாம் அரச பரவத்த குடும்பம் ஃபுல்லா உட்காந்துட்டு இருப்பாங்களாம். நேரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருக்கும். இங்க படிக்கிறோம் நம்ம ஜஸ்ட் தியரட்டிக்கலா. பாருங்க, இந்த கோட்டை ஆக்ரா ஃபோர்ட் இருக்கு இல்லைங்களா, பயங்கர சூப்பரா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா டைமா உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு. அந்த அளவுக்கு வந்து ராஜ பரம்பரை இருந்தாங்க, முகலாயர்கள் இருந்தாங்க. ஷாஜகான் அங்கதான் லாஸ்ட்ல ஜெயில வச்சிருந்தாங்க. கண்டிப்பா இல்லை. பாருங்க, அக்பரை பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ அக்பரை பத்தி என்ன எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க, ஒரு ரூலர், கிரேட்டஸ்ட் ரூலர்னு பார்த்துட்டோம். அக்பரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு மீன் பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காரு, அக்பர் வந்து 50 வருஷம் குளோரியஸ்னா புகழோட வாழ்ந்தாருன்னு சொல்றாங்க. சாதாரணமா பாருங்க, பாபர் 4 வருஷம் தான் இருந்தாரு, ஹுமாயூன் 10 வருஷம் தான் ரூல் பண்ணாரு,
அந்த அக்கௌண்ட் பார்க்கும்பொழுது ஐ திங்க் அக்பர் வாஸ் கிஃப்டட் இல்லைங்களா. ஒய் வாஸ் ஹி ஏபிள் டு டூ திஸ் மச், அவரால் ஏன் அவ்வளோ பெருசாக 50 வருஷம் க்ளோரியஸாக இருக்க முடிந்தது? எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, அவர் எஃபர்ட்ஸ் இருந்தது, எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டா எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. ரெண்டாவது, ரியல் ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர்னு அவர் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஹுமாயூனும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, பாபர் ஜஸ்ட் தான் இருந்தாருன்னு சொல்கிறோம். மூணாவது என்ன சொல்கிறோம் பாருங்க, தக்காணத்துக்கு மேலே கவனம் செலுத்திய முதல் சுல்தான் வந்து அக்பர். எம்பையரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ரெண்டாவது அந்த பக்கத்து எனிமீஸ் வரக்கூடாது, போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த பகுதிக்கும் கவனம் செலுத்தினார். அகமத் நகர், பிரார், கண்டேஷ் அந்த பகுதிகளை இணைச்சான்னு சொல்லி படித்தோம். அக்பரை என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்டரியில பாருங்க, எனக்கு நான் படிக்கும்போது ஐ ஃபீல் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். ஒருத்தரை பத்தி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்பட்டு உருவாகி சக்சஸ் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இருக்காரு. ஆக்சுவலா அக்பர் த கிரேட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க, அதாவது மிகச்சிறந்த தலை சிறந்த அக்பர்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த மாதிரி அக்பர் த கிரேட்ங்கிற வேர்ட் யூஸ் பண்றாங்க இல்லையா, அது வந்து உலகத்துல ஒரு 100 பேருக்கு தான் விரல் விட்டு என்னன்னா யூஸ் பண்ணுவாங்களாம், அந்த அளவுக்கு அவருக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேர் வந்து ஷேக்ஸ்பியரை சொல்லுவாங்க, த கிரேட் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு. அந்த டிராமா போயம்லாம் எழுதினா சொல்லி கேள்விப்பட்டீங்களே, அதுல குவீன் எலிசபெத், இங்கிலாந்துல குவீன் எலிசபெத் ஒருத்தர் இருந்தாங்க, இந்தியாவுக்குள்ள பர்மிஷன் கேட்டு வந்தாங்க இல்லையா, இந்த அம்மா கிட்ட தான் லெட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. 1600 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லண்டன்ல ஃபவுண்ட் பண்ணது, இந்த அம்மா கிட்ட தான் சைன் வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி பிரான்ஸ்ல ஹென்ரி ஃபோர்னு ஒரு பெரிய ஆள் இருந்தாராம். அப்புறம் பாரசீகத்துல மகா அப்பாஸ் இருந்தாங்களாம். எனக்கு தெரிஞ்ச இந்தியன் ஹிஸ்டரியில அசோகாவை சொல்லுவாங்க, த கிரேட் அசோகா. அவரும் இதே மாதிரி நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக அச்சீவ் பண்ணியிருப்பார். இந்தியா ஃபுல்லாக மேப் ஸ்ப்ரெடாக இருந்தது, he was doing very well. அதே மாதிரி அக்பரை சொல்றாங்க, ரெண்டு பேரும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீர். சரியா, இது செகண்ட் ஆஃப் போர்ஷன். இப்போ நல்லா கவனிங்க பாருங்க, மாடர்ன் இந்தியா லிங்க் என்ன அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜஹாங்கீர் வந்து எப்படி எம்பரரா வராரு, அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் சலீம் அப்படின்னு பேர். பிரின்ஸ் சலீம். ரோமியோ ஜூலியட் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சலீம் அனார்கலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லவ் ஸ்டோரி சொல்லும்போது ஃபிலிம் சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல, இவர் தான் அந்த சலீம். சரியா, இவர் பேர் தான் சலீம், ஒரிஜினல் நேம். இவர் தான் அனார்கலியை லவ் பண்ணாங்க. ஸோ சலீம் அனார்கலி அப்படின்ட்டு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இவர் தான் சலீம். இவருக்கு எம்பரரா வரும்போது பேர் வந்து ஜஹாங்கீர் அப்படின்னு பேர் எடுத்துட்டு வந்தார். ஸோ இவர் வந்து எப்படி முகல் எம்பரரா வர்றாரு அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பருடைய எல்டஸ்ட் சன். ஸோ எம்பரரா வரும்போது பேர் என்ன எடுத்துக்கிறாரு, நசருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னு பேர் எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஜஹாங்கீர்னா என்ன அர்த்தம், உலகத்தை வெல்பவர் அப்படின்னு அர்த்தமா, அப்படி எடுத்துக்கிட்டு வர்றாரு ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ ஜஹாங்கீருடைய ஒரிஜினல் நேம் வந்து சலீம். ஸோ எம்பரரா வரும்போது ஜஹாங்கீர் நேம் மாத்திக்கிட்டு வர்றாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, அப்படி நல்ல ஸ்டோரி மாதிரி கவனிங்க. ஜஹாங்கீருடைய பசங்க இருந்தாங்க 3-4 பேர். அதுல ஒருத்தன் பேர் வந்து குஷ்ரு அப்படின்னு பேர். ஜஹாங்கீருடைய பெரிய பையன் பேர் வந்து குஷ்ரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து அவங்க அப்பாவே ஆப்போஸ் பண்ணான். யாரு? ஜஹாங்கீரை எதிர்க்கிறான். நீ வா, நான் தான் ராஜா உட்கார் சொல்லிட்டு இவன் அப்போசிங். அதை ஆப்போஸ் பண்றதுக்கு சீக்கிய மத தலைவர் ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலா. 5வது சீக்கிய குருன்னு சொல்லி அவருக்கு பேர் அர்ஜுன் தேவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலா. சீக்கிய மதம் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த பக்தி மூமெண்ட்ல ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? கபீர்தாசருடைய சீடர்கள் ஒருத்தர் இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிய மதத்தினர் வந்து குருநானக்னு சொன்னேன். சீக்கிய மதம் அதுல 10 குருக்கள் வராங்க. அதுல 5th குரு பேர் வந்து குரு அர்ஜுன் தேவ் அப்படின்னு பேர். அந்த குரு அர்ஜுன் தேவ் சப்போர்ட் பண்றாரு. ஜஹாங்கீர் பையனுக்கு குரு அர்ஜுன் தேவ் சப்போர்ட் பண்றாரு. அவருக்கு தேவையில்லாத வேலை. சரி, அவர் சப்போர்ட் பண்றாரு. 2 பேரும் சேர்ந்து சதி செய்யறாங்க. யாருக்கு எகென்ஸ்டா? பேரரசர் ஜஹாங்கீருக்கு எகென்ஸ்டா சதி செய்யறாங்க. விடுவார் ஆளு, 2 பேரையும் நிக்க வச்சு 2 பேரையும் கொன்றுவாரு. சரியா, பையனை என்ன பண்ணாருன்னு பாருங்க. குஷ்ரு வாஸ் பிளைண்டட் அண்ட் புட் டு டெத். கண்ணை நோண்டிட்டாராம் பையனை. அந்த அதிகாரத்துல உட்காரும்போது உங்களுக்கு சொல்றேன். பாகுபலி படத்துல ரொம்ப அழகா சொல்லுவான், உன் மரண சாசனத்தை உன் தாய் கையாலேயே எழுத வைத்தேனடா அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லுவாங்க. சினிமாவில் சொல்லுவாங்க, துரோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல வந்து அவன் என்ன பண்றாங்க, கண்ணை நோண்டி சாகடிச்சிடுறாரு. அதே மாதிரி குரு அர்ஜுன் தேவ் இருக்கார் இல்லையா, அவர் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு அவரையும் பாருங்க பி ஹெட்டட் அப்படின்னா தலையை சீவிடுறாரு, அது தலையை வெட்டிடுறாங்க. ஸோ குரு அர்ஜுன் தேவ் வந்து சீக்கிய மதத்துக்கே தலைவர். சீக்கிய மதம்னு ஒன்று இருக்க, பஞ்சாப்ல இருக்கு ஆக்சுவலா. சீக்கிய மதத்துக்கே தலைவர். அவர் தலையை வெட்டிடுறாங்க, சாகடிச்சிடுறாங்க. இதனால என்னாச்சுன்னா முஸ்லிம்களுக்கும் இவங்களுக்கு முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் பகைமை ஏற்பட்டது. என்மிட்டி ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த என்மிட்டி வந்து அங்கே அவுரங்கசீப் பீரியட்ல இன்னும் ஜாஸ்தியா போச்சு. இப்ப மற்றவங்களை ஏதாவது கொன்னா பரவாயில்ல, 10-11 சீக்கிய மதத்துக்கே தலைவர், அவர் தலைவரையே கொண்டுட்டாங்க. இந்த இஷ்யூனால கொண்டாங்க ஆக்சுவலா. ஸோ சீக்கிய மதத்துக்கும் முகலாயர்களுக்கும் இங்க என்னாச்சு,
என்மிட்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி சொல்றோம். சரியா? 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ஜஹாங்கீர் பத்தி. அடுத்து என்ன சொல்றோம்? பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. படிச்ச ஞாபகம் இருக்கா? பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ள என்ன வராங்க, நாங்க வந்து பிசினஸ் பண்றோம் அப்படின்னு, எங்களுக்கு பிசினஸ் பர்மிஷன் கொடுங்க சொல்லிட்டு கேட்டு வந்தாங்க. யார் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்னு வர்றாரு. ஆக்சுவலா ஒரு பேர் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ். பிறகு பிரிட்டிஷ் டிராவலர்ஸ் பேர் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்னு வர்றாரு. ஆக்சுவலா ஜஹாங்கீருடைய அவைக்கு 1608 வராரு. இவர் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு கம்பெனி ஃபவுண்ட் பண்ணி 1600 ஃபவுண்ட் பண்ணாங்க. அப்போ குவீன் எலிசபெத் அம்மா அங்கே இங்கிலாந்து ராணியா இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து சார்ட்டர் சைன் வாங்கிட்டு அத்தரைசேஷன் வாங்கிட்டு தான் இங்க வந்தாங்க. இங்க வரும்போது இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீருடைய அவையில தங்கியிருந்தார். 2 வருஷம் இருந்தாராம். ஆனா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஏன் பர்மிஷன் கொடுக்கல ஜஹாங்கீர் அப்படின்னா, ஏற்கனவே இங்க இந்தியாவில் யார் இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து போர்ச்சுகீஸர்கள் யாரு? போர்ச்சுகீஸர்கள் இருந்தாங்க. இந்தியாவில் வந்து யூரோப்பியன்ஸ் 1501 வந்தாங்கன்னு சொன்ன வாஸ்கோ ட காமா வந்தப்ப ஆல்ரெடி போர்ச்சுகீஸர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 100 இயர்ஸ் 1500 to 1600 அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 100 இயர்ஸ்ல தேவர் என்ஜாயிங் சூப்பர் பிசினஸ் இயர். காம்படிட்டர்ஸ் யாரும் கிடையாது. இந்தியா கூட அவங்க நல்ல சூப்பரா பிசினஸ் பண்ணாங்க. ஸோ போர்ச்சுகீஸர்கள் இன்ஃபுளுன்ஸ்னால இங்க பர்மிஷன் தரல ஜஹாங்கீர் வந்து. அதுக்கடுத்து இன்னொருத்தர் சர் தாமஸ் ரோ அப்படின்னு ஒருத்தர் 1612 இவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. பர்மிஷன் கொடுத்த கையோட நேரா போய் சூரத்ல வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபேக்டரி கட்டுறாங்க. சூரத்துங்கிற இடத்துல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி கட்டுறாங்க. நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கிறோம், நேஷனல் மூவ்மெண்ட் மாடர்ன் இந்தியா, அண்டர்ஸ்டாண்ட், அதுல வர எல்லாமே. அப்புறம் வந்து இவருக்கு லிட்ரரி ஒர்க் என்ன இருந்தது, அவர் வந்து அவருடைய சுயசரிதை புக் ஒன்று எழுதியிருக்காரு. துஜுக்கி ஜஹாங்கிரி அப்படின்னு அதுக்கு பேர். துஜுக்கி ஜஹாங்கிரி அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா துஜுக்கி ஜஹாங்கிரி அப்படின்னு அதுக்கு பேர். நெக்ஸ்ட் வந்து செயின் ஆஃப் ஜஸ்டிஸ்னு வச்சிருந்தார். பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருந்தார். நான் படிச்ச ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. என்னன்னா ராஜாவுடைய அரண்மனை இருக்கு இல்லைங்களா, அந்த அரண்மனை கிட்ட ஒரு சங்கிலி கட்டியிருக்காரு. எங்கேயோ 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, அந்த யமுனை ஆற்றங்கரை ஓரத்துல எங்கேயோ ஒரு கல்லுல ஒரு மணி கட்டி விட்டுருக்காரு. அந்த இடத்துல யாருக்காவது பொதுமக்களுக்கு குறை இருந்ததுன்னா அந்த மணியை பிடிச்சி அடிச்சாங்கன்னா இங்க கேட்குமா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை என்னன்னு சொன்னாங்கன்னா தீர்த்து வைப்பாங்களாம். இதுக்கு நீதி சங்கிலி மணி அப்படின்னு பேர், செயின் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் சொல்றாரு. பொதுமக்கள் குறைகளை தீர்க்கிறதுக்காக இந்த மணி அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு புரிஞ்சுதா? ரைட். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்ல பாருங்க. நூர்ஜஹான் அப்படின்னு ஒரு அம்மா வராங்க. யாருடைய பீரியட்ல? ஜஹாங்கீருடைய பீரியட்ல. அந்த நூர்ஜஹான் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஒரிஜினல் நேம் வந்து மெஹருன்னிசா அப்படின்னு அதுக்கு பேர். ஒரிஜினல் நேம் வந்து மெஹருன்னிசா. அவங்க வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்களாம். ஷெர் ஆப்கன் அப்படின்னு ஒரு ஆளை மேரேஜ் பண்ணியிருக்காங்க போல. ஆனா அந்த அம்மாவை வந்து ஜஹாங்கீர் அவங்க ஹஸ்பண்டை கொன்னுட்டு இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாராம். பார்க்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? கல்யாணம் ராஜா இல்லை எம்பரர் அவர். ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்டை கொன்னுட்டு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மேரேஜ் பண்ணிட்டு அரண்மனைக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. கூட்டிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைட்டில் கொடுக்குறாரு, நூர் மஹால் அப்படின்றாரு. ஓகேங்களா? நூர் மஹால் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன பேரு? அரண்மனையின் ஒளி அப்படின்னு பட்டத்துக்கு பேர். இன்னும் போய் பட்டத்தை இன்னும் பேர் சொல்றாரு, நூர் ஜஹான் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாரு. அது என்னது? உலகத்தின் ஒளி அப்படின்னு அர்த்தமா பட்டப்பேர். அந்த பட்டப்பேர் கொடுக்குறான்னு சொல்றாங்க. அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, நூர் ஜஹான், அந்த அம்மா வந்து பயங்கர டேலண்டடா பாருங்க, பயங்கர இன்டெலிஜென்ட்டா, பயங்கர எஜுகேட்டட், பயங்கர கல்ச்சர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா வகையிலுமே நல்ல டேலண்டடா இருந்திருக்காங்க போல. அந்த அம்மா தான் வந்து ஜஹாங்கீர் பீரியட்ல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாங்களாம். அவங்க சொல்றதுதான் அங்க நடக்குமா. பத்மாவத் அப்படின்னு ஒரு படம் வந்தது, ரீசெண்டா சினிமா வந்தது, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த படத்துல வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருப்பார், ராஜபுத்திர அரசர். அவரை வந்து அலாவுத்தீன் கில்ஜி சிறை பறிச்சுட்டு போயிடுவார். ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி அவரை வர சொல்லிட்டு கூட்டு போய் அவங்க ஏரியாவில் வச்சுக்குவார். சரியா? அந்த பத்மாவதி வந்து போய் அவங்க ஹஸ்பண்டை மீட்டுட்டு வருவாங்க. அந்த படத்தை ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு டேலண்டடா இருப்பாங்க. அந்த அளவுக்கு புத்தி நுட்பம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல விட்டுன்னு சொல்லுவோம். அந்த அம்மா போய் அவங்க ஹஸ்பண்டை வந்து ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இங்க சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தையே நடத்தினதா சொல்றாங்க. இப்போ 1611 இருந்து 1629 வரைக்கும். சரியா? இந்த நூர்ஜஹானுடைய பிரதர் பேர் வந்து அசஃப் கான் அப்படின்னு பேர். நூர்ஜஹானுடைய பிரதர் பேரு அசஃப் கான். அவருக்கு வந்து கான் ஹி சம்மன் அப்படின்னு ஒரு போஸ்ட், ரொம்ப ஹை போஸ்ட் தான் அது. அமைச்சர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹை போஸ்ட் அந்த இவர் கொடுத்ததா சொல்றாங்க. அப்புறம் 1612 தான் ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் கல்யாணம் நடக்குது. நிக்கா
1612. மும்தாஜ்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மும்தாஜ்ங்கிறதுக்கு ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா, இந்த அசஃப் கானுடைய பொண்ணா அது. நூர்ஜஹானுடைய பிரதர் அசஃப் கான். அசஃப் கானுடைய டாக்டர் தான் மும்தாஜ். மும்தாஜுடைய ஒரிஜினல் நேம் வந்து அர்ஜுமான் பானு பேகம். அண்டர்ஸ்டாண்ட்? சீரியல் பார்ப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, லேடிஸை வந்து நுணுக்கி 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 பார்ப்பீங்க, அதுக்கு மேலே நுணுக்குருவாங்க. என்ன சொன்னாலும் சரி, ஸ்டோரி அவ்வளோதான். லிசன் பண்ணு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாருங்க என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த அம்மாவை கூட்டு வந்து மனைவியாக்கி வீட்டில் வச்சிருக்கிறாரு. அந்த அம்மா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் இல்லையா, ஹஸ்பண்டை கிராஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ரியல் பவர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சும்மா இருப்பாங்களா, அவங்க சொந்த அண்ணன் அவருக்கு ஐபோஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. சொந்த அண்ணன் பொண்ணு யார், இது ஆக்சுவலாக மும்தாஜ். அதுக்கு ஒரிஜினல் நேம் வந்து அர்ஜுமான் பானு பேகம் அப்படின்னு பேர். அதை வந்து ஜஹாங்கீருடைய பையன், மூணாவது பையன் பேர் ஷாஜஹான், அவருக்கு நிக்கா மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஜஹாங்கீர் வந்து 1627 இறந்துட்டாராம். அதனால அந்த நூர்ஜஹான் அவங்க ஒய்ஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. வேற ஜஹாங்கீர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஜஹாங்கீர் வந்து பாத்தீங்கன்னா அகமது நகர்ல இருந்து ஒரு அரசருக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு, நீ இண்டிபெண்டா ரூல் பண்ணிக்கன்னு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாங்க, கைண்ட் அண்ட் ஜென்ரஸ் ரூலர்னு சொல்றாங்க. சரியா, ஒரு நல்ல ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றாங்க. பியூட்டிஃபுல் கார்டன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காராம், தோட்டங்கள்லாம் வந்து. காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல 2 தோட்டம் சொல்றாங்க, ஷலிமர் கார்டன், நிஷத் கார்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கிடெக்சர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்பருடைய டாம் சிக்கந்தரால வந்து அக்பருடைய கல்லறை இருக்கு. ஆக்சுவலா அக்பருடைய கல்லறை, அப்பாவுடைய கல்லறை சிக்கந்தரான இடத்துல இருக்குது. லாகூர்ல வந்து பெரிய மசூதி கட்டியிருக்காரு அவர் வந்து ஜஹாங்கீர். நெக்ஸ்ட் வந்து ஷாஜஹான். உங்களுக்கு விஜய் படம் வந்திருக்கு ஞாபகம், ஷாஜஹான் சாருடைய பேஸ் பிலிம்ஸ். ஓகேவா, அப்ப எல்லாமே பயங்கர ஹிட்டான பிலிம்ஸ். ஸோ ஷாஜஹான் அடுத்து வராரு. ஆக்சுவலா ஷாஜஹானுடைய ஒரிஜினல் நேம் வந்து குர்ரம். சரியா, ஸோ அவர் வந்து எம்பரரா வர்றாரு. அங்கேயும் ஒரு இக்கு வைக்கிறாங்க, பிரச்சனை எப்பயுமே பிரச்சனை. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நூர்ஜஹான் இருந்தது இல்லையா, நூர்ஜஹான் அவங்களுடைய மருமகன், நூர்ஜஹானுக்கு ஒரு பொண்ணு இருந்தது, அவங்களுக்கு கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மருமகன் இருக்கார் இல்லையா, அவர் பேர் ஷரியர் அப்படின்னு பேர். அந்த ஷரியரை நெக்ஸ்ட் எம்பரரா அந்த அம்மா பிளான் பண்ணுது. ஆக்சுவலா யார் வரணும், ஜஹாங்கீருடைய பையன் வரணும். எவ்வளவு வேலை நடக்குது பாருங்க. சரியா, ஸோ அந்த அம்மா வந்து நூர்ஜஹானுடைய பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் மருமகன். அந்த அம்மா மருமகன் பேரு ஷரியர் அப்படின்னு பேர். அந்த ஷரியரை எம்பரர் ஆக்கலாம், பேரரசராக்கலாம் அந்த அம்மா பிளான் பண்ணது. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த மும்தாஜுடைய அப்பா யாருன்னு சொன்னோம், நூர்ஜஹானுடைய பிரதர் இல்லையா, அவரும் ஷாஜஹான், இந்த டீம் இவங்க 2 பேரும் போய் ஃபைட் பண்ணி சண்டை பண்ணி ரீகெயின் பண்ணிடுறாங்க. ஸோ ஷாஜஹான் வந்து எம்பரர் ஆயிடுறாரு. ஷாஜஹான் பீரியட்ல வெளிநாட்டுக்காரங்க யாரெல்லாம் வந்து டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்லாம் கேட்பாங்க. பெர்னியர் பிரெஞ்சு டாக்டர், டிராவல்னியர் பிரெஞ்சு டைமண்ட் மெர்ச்சன்ட், மாண்டெஸ்கியோ ஜெர்மன் டிராவலர், பீட்டர் முண்டின்னு ஒருத்தருக்காரு இங்கிலீஷ் மர்ச்சன்ட், அவர் வந்து மனுக்கி இட்டாலியன் டிராவலர். இவரை மிலிட்டரி அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணாரு, வார் விக்டரிஸ். பாருங்க, போர்ச்சுகீஸ்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள ஹூக்லியிலேருந்து துரத்துனாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கந்தஹார், அந்த பகுதியை ஈரான் பகுதி அது, அதை வந்து ஜெயிச்சிருக்கிறார். ஆக்சுவலா அகமது நகரை இணைச்சிருக்காரு, அகமது நகர் கீழே இதெல்லாம் இணைச்சிருக்காரு. பிஜப்பூர், கோல்கண்டா அதையும் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து ஷாஜஹான் அவருடைய பையன் அவுரங்கசீப்பை ட்ரெயின் பண்ண தக்காணத்துக்கு இன்சார்ஜா போடுறார், சவுத் இந்தியாவுக்கு. முகலாய பேரரசுல தக்காணம்னா டெக்கான், அதுக்கு கவர்னரா போடுறாரு. நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பையன் இருக்கார் இல்லையா, அவரை ட்ரெயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வாக்குனாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 1 வருஷம் 1.5 வருஷம் வச்சிருந்தாரு. இப்போ மினிஸ்டர் ஆக்குனாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டு டெபுட்டி மினிஸ்டர் ஆக்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா, அந்த மாதிரி ட்ரெயின் பண்றாங்க, இங்க ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா ஷாஜஹான் வந்து 1657 ஓகேங்களா நோய்வாய்ப்படுறாரு. ஷாஜஹானுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அப்பா அவங்க பசங்க 4 பேருக்குள்ள சண்டை வருது. நான் சொன்னேன் இல்லையா, இந்து மதத்துல இருக்கிற மாதிரி பெரிய பையனுக்கு தான் எல்லாம் போகணுன்ற சட்டம் எதுவும் இல்லை. அதனால தாரா சுகோ, தபாசுவா, அவுரங்கசீப், முராத் பக்ஷ் 4 பேருக்கு சண்டை வருது. சண்டையில் அவுரங்கசீப் வந்து ஜெயிக்கிறார். ஆக்சுவலா ஸோ முகலாய பேரரசு வராரு. ஆக்சுவலா முகலாய பேரரசு தான் வந்த பின்னால அவங்க அப்பா ஷாஜஹான் இருக்கார் இல்லையா, அவர் அந்த ஆக்ரா கோட்டையில 9 வருஷம் சிறைப்படுத்துறார், ஜெயில வைக்கிறார் அவங்க அப்பாவை. சரியா, அப்பா அவங்க பொண்ணு இருந்ததா, ஷாஜஹானுடைய பொண்ணு ஜனஹரான்னு ஒருத்தி இருந்ததாங்க, அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஷாஜஹான் வந்து 1666 வந்து இறந்துடுறாரு. ஷாஜஹானுக்கு என்ன பேர் அப்படின்னாக்க, இன்ஜினியர் கிங் அப்படின்னு பேர், கட்டிடக்கலை நிலவரசன் அப்படின்னு சொல்றாங்க. 3 பெரிய பில்டிங் கட்டியிருக்காரு. என்னென்ன பில்டிங், ஃபர்ஸ்ட் தாஜ்மஹல் 1632 தாஜ்மஹால் கட்டியிருக்காரு.
அந்த தாஜ்மஹால் வந்து கட்ட ஆரம்பிச்சு 1647 முடிச்சிருக்காங்க. 22 வருஷம் கட்டியிருக்காங்க. எவ்வளவு பணம் செலவு பண்ணாங்களா அந்த காலத்துல? இப்போ 1632ல 20 லட்சம் ரூபாய், 20 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணி கட்டினதா சொல்றாங்க. இந்திய பாரசீக கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க. ஆர்கிடெக்ட் பேரு வந்து இது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலக அதிசயங்கள்ல ஒன்று. நம்ம தானே ஃபிலிம்ஸ்ல எல்லாத்துலயும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தாஜ்மஹால்ல ஆங்கிள் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பில்டிங் வந்து நியூ டெல்லியில வந்து ரெட் ஃபோர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பட்டாசுல போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ரெட் ஃபோர்ட் பில்டிங்ல சின்ன சின்ன அமைப்புகள், ரங் மஹால், மோட்டி மஹால், திவானி காசன் நிறைய பில்டிங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு டெல்லியில வந்து ஜும்மா மசூதின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா பாருங்க, இந்தியாவில் இருக்கிறதுலே பெரிய மசூதி ஜும்மா மசூதி. 10,000 பேரும் உட்காந்து மசூதியில தொழுகை பண்ணலாமா. அதை வந்து ஒயிட் மார்பிள்ல பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலே லார்ஜஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ ஷாஜஹானுடைய பீரியட் என்ன சொல்றாங்க, கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல்ஸ்ன்னு சொல்றாங்க. முகலாயர்களின் ஆட்சி காலம் இப்ப ஷாஜஹான் பீரியட்ல பொற்காலமா இருந்ததுன்னு சொல்றாங்க. எதனால சொல்றாங்க பாருங்க, நல்ல நகரங்கள், வளர்ச்சி, டெவலப்மெண்ட், லிட்ரேச்சர் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஷாஜஹான் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா, பீகாக் த்ரோன் சொன்னோம் இல்லையா, மயில் சிம்மாசனம், கோஹினூர் டைமண்ட், அது ரெண்டும் வச்சிருந்தாங்க. கோஹினூர் டைமண்ட் யார் ஒரிஜினல் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம், கொல்லூர் ஆத்துல, கொல்லூர் மூகாம்பிகை அந்த கோயில் பக்கத்துல காக்கடியாஸ், வாரங்களே அந்த காக்கடியர்கள் எடுத்து இங்க வந்திருக்குது. இங்க இருந்து அடுத்த நாதிர் ஷா வந்தான்னு சொன்னால பின்னால அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, மியூசிக், பெயிண்டிங், இலக்கியம் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆனதுனால கோல்டன் ஏஜ்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியா ஒருத்தர் வராரு, யார் அப்படின்னா அவுரங்கசீப். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்க, அவுரங்கசீப் லாஸ்டா வராரு. இந்த கிரேட் முகல்ஸ்ல லாஸ்ட் ரூலர் பேர் வந்து அவுரங்கசீப். இவருக்கு சேம் ப்ராப்ளம், என்னது, சண்டை போட்டு ஜெயிச்சு தான் வராரு. கூட இருக்கிற 3-4 பசங்க இருக்கிறாங்க, அதுல அவுரங்கசீப் தான் ஜெயிச்சு வராரு ஆக்சுவலா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆலம்கீர்னு ஒரு டைட்டில் வராரு, புது ஒரு பட்டம். ஆலம்கீர்னு யாருன்னா உலகத்தை வென்றவர்னு அர்த்தம். அவுரங்கசீப் பர்சனாலிட்டியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்காங்க, தினமும் தவறாம திருக்குரான் படிப்பாராம். தினமும் தவறாம திருக்குரான் படிப்பாராம். அதாவது பயங்கர ரிலீஜியஸ் பர்சனா இருந்திருக்காரு. அந்த ரிலீஜியஸ் பர்சனா இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ரிஜிட்டா இருப்பாங்க. அடுத்த மதத்தை, வேற்று மதத்தை ஏத்துக்க மாட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா, வேற்று மதத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவுரங்கசீப்பை பத்தி என்ன பண்ண, இவரை பத்தி நிறைய டீடைல் கொடுத்துருக்கோம், ஓனா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிட் ரிலீஜியஸ் பாலிசி. அவுரங்கசீப் அக்பர் ரிலீஜியஸ் பாலிசி எப்படி வச்சிருந்தாரு, லிபரலா வச்சிருந்தாரு. இந்த வயசு கடவுளை கும்பிட்டுக்கலான்னாரு, ஃபோர்சிபிள் கன்வென்ஷன் ஸ்டாப் பண்ணாரு, டாக்ஸஸ் ரிமூவ் பண்ணாரு, ராஜபுத்திரர்களை ஹை போஸ்ட்ல கூட வச்சு அழகு பார்த்தாரு, எல்லாமே லிபரலா வச்சிருந்தாரு. இவர் அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்ணாருன்னா பாருங்க, முஸ்லிம்ஸ்ல 2 வகை இருக்குன்னு சொன்னது அவருக்கு டெல்லி சுல்தான்கள் சொல்லும் பொழுது, ஷியா முஸ்லிம், சன்னி முஸ்லிம் சொல்லிட்டு. இவர் பாத்தீங்கன்னா நான் முஸ்லிம்ஸை மட்டும் வெறுக்கலையாம், முஸ்லீம்குள்ளேயே இருக்கிற ஷியா முஸ்லிம்ஸ் இவருக்கு பிடிக்காதான். இவர் சன்னி முஸ்லீம், அவர் மட்டும்தான் அவருக்கு பிடிக்குமா. ஓகே, எவ்வளவு ரிஜிடா இருந்திருக்காருன்னு பாருங்க. ரெண்டாவது ஜிஸியா டாக்ஸ் திருப்பி கொண்டு வர்றாரு. அக்பர் எடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா, திருப்பி ரீஇம்போஸ் பண்றாரு. அதே மாதிரி அரசாங்க வேலைகள் இருந்து ராஜபுத்திரர்களை ரிமூவ் பண்றாரு. ஸோ அதுல இருந்து பார்த்துக்கோங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னு. ஸோ ரிலீஜியஸ் பாலிசி இருந்தார். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள், இன்னொன்று ஜாத்துன்னு ஒரு இருக்காங்க நார்த் இந்தியாவில், மராத்தியர்கள் பக்கத்துல இருந்தாங்க. அதே மாதிரி சீக்கியர்கள், இவங்க எல்லாம் அவுரங்கசீப்பை அப்போஸ் பண்ணாங்க, கிளர்ச்சி பண்ணாங்க. அதையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல அவர் இருந்தார் ஆக்சுவலா. இப்போ அவுரங்கசீப்புக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா, முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஏற்கனவே சண்டை வந்தது சொன்னேன் இல்லையா. 5வது குரு அர்ஜுன் தேவ ஜஹாங்கீர் வந்து கொன்னுட்டாரு, அங்க இருந்தே ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அங்க நடந்தது. இந்த அர்ஜுன் தேவ் தான் ஆதி கிராந்த்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆதி கிராந்த்ங்கிறது வந்து சீக்கியர்களுடைய மறை நூல், தி ஹோலி புக் ஆஃப் த சிக்ஸ். பாருங்க, ஆக்சுவலா வந்து முஸ்லிம்ஸ்க்கு என்ன சொல்லுவோம், திருக்குரான். கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன சொல்லுவோம், பைபிள். இங்க என்ன சொல்றோம், ஆதி கிராந்த் அப்படின்னு சொல்றோம். இந்து மதத்துக்கு மறைநூல் என்ன, ஒண்ணு கிடையாது, பல நூல் இருக்கு. பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், கந்தசஷ்டி கவசம், மாரியாதா பாட்டு, ஆல் இன் ஆல் அவைலபிள். ஸோ இந்து மதத்துல என்ன சொல்லுவாங்க, பல கடவுள் கோட்பாடு, பாலித்திசம்லாம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த அவுரங்கசீப் இருக்காரு இல்லைங்களா, இவர் இன்னொரு எபிசோட் நடக்குது. என்ன அப்படின்னா, 9வது சீக்கிய குரு ஒருத்தர் இருக்கார், பேர் தேஜ் பகதூர்னு பேர். அது ஏற்கனவே வந்து 5வது சீக்கிய குருவை முகல்ஸ் கொன்னு ஏற்கனவே ப்ராப்ளமா இருக்கு. இப்போ 9வது சீக்கிய குரு பேர் வந்து தேஜ் பகதூர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலா.
இவருக்கு வந்து இவர் ரொம்ப ரிஜிடா இருக்கார் இல்லையா, அவருடைய இந்துக்களுக்கு எதிரான மத கொள்கை ஆன்டி இந்து ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறார் ஆக்சுவலா. அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணுமா, ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் அப்போஸ் பண்றாரு. அதனால என்ன பண்றாருன்னா, அவர் தேடி பிடிச்சி தேஜ் பகதூரை தேடி பிடிச்சி கொண்டு வந்து அரண்மனையில வச்சு பேசுவியா பேசுவியா பேசுவியான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி இஸ்லாம் மதத்தை நீ மாறு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணியிருக்கிறார். யார? சீக்கிய மதத்துக்குரிய தலைவர் 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர். அப்படி பண்ணி அவரை டார்ச்சர் பண்ணி அவரை கொண்டிருக்காரு, தலையை சீவிருக்காரு, டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப சீக்கியர்கள் வந்து என்ன கடுப்பாகிறாங்கன்னா அப்படி ஆகுறாங்க. என்னடா கிள்ளுக்கிற மாதிரி வந்து தலையை சீவுறீங்க, நார்மல் பர்சன் தான் 10-11 போயிடுவாங்க. சீக்கிய மதத்துக்கே ஒரு தலைவர் 5வது குரு 9வது குரு தலையை சிலைத்து வெட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10வதா வந்த சீக்கியர் ஒருத்தர் இருக்காரு, குரு கோவிந்த் சிங் அப்படின்னு பேர். அவர் என்ன பண்றாருன்னா, நம்மள யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா, சரியா, குங்ஃபு கராட்டே தெரிஞ்சா அவங்கள நம்ம டிஃபெண்ட் பண்ணலாமா இல்லையா, அந்த மாதிரி இவங்களை வந்து ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய செல்ஃப் டிஃபென்ஸ் கம்யூனிட்டியா மாத்துறாரு. ஒரு அமைப்பு ஒன்று கொண்டு வந்தார், கல்சா அப்படின்னு இருக்கு பேர். அமைப்பை கொண்டு வந்து பாருங்க, சீக்கியர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சீக்கியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த டர்பன் வச்சிருக்காங்க இல்லைங்களா சீக்ஸ், அவங்களுக்கு பாடியிலே 5 வெப்பன் வச்சிருக்காங்களாம். பாடியிலே, உடம்புலயே 5 வெப்பன். என்னென்ன வெப்பன்? ஃபர்ஸ்ட் வந்து முடி. அந்த டர்பன்ல முடியை சுத்தி சுத்தி தான் டர்பன் வச்சிருக்காங்க. முடி எப்படி வெப்பன் ஆகும்? சைனீஸ் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முடியிலே சண்டை போடுவாங்க. முடி லாங்கா இருந்ததுன்னா இப்படி ஆப்போசிட் அடிச்சோம்னா போதும், இந்த கண்ணெல்லாம் பிசிறிடும். ஃபாஸ்டா அடிச்சிங்கன்னா பிசிறிடும். அந்த ஹேர் இருக்கு இல்லைங்களா, லூஸ் ஹேர் லேடிஸ்க்கு இருக்குல்ல, அந்த மாதிரி லாங் ஹேர். 2வது கங்கா அப்படின்றாங்க, கையில ஸ்டீல் இது போட்டிருக்காங்க, காப்பு, அது ஒன்று போட்டிருக்கிறாங்க. 3வது என்ன சொன்னா கரா அப்படின்னு சொல்றாங்க. 2வது வுட் அண்ட் காம்ப், ஆக்சுவலா சீப்பு, அதாவது வுட்ல இருக்கிற சீப்பு அதை வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? லைட்டா டேமேஜ் பண்ண முடியும். 3வது தான் கரா அப்படின்னாக்க இரும்புல பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க, அதை வச்சு அட்டாக் பண்ணலாம். கச்சரா அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, இதை வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல ஏதோ ஒரு கார்மெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்களாம். 5வது கிர்பன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு சின்ன கத்தி வச்சிருப்பாங்களாம் பர்ஸ்ல, இப்பயும் வச்சிருக்காங்களாம். சின்ன கத்தி, இப்படி ஒரு சின்ன கத்தி வச்சிருக்காங்களாம். இதுக்குன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு. இந்தியாவில் கான்ஸ்டியூஷனை நம்ம படிப்போம் ஆக்சுவலா கத்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுல சட்டம் வந்து டேஞ்சர் வெப்பன் வைக்கக்கூடாது, அவங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன். ஆர்டிகல் 29 படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்னு வராதுல, மைனாரிட்டிஸ் வருது அப்படின்னு வரும். அதுல அக்கார்டிங் டு ஆர்டிகல் 29 அந்த கிர்பன் வந்து வச்சுக்கலாம். இந்திய கான்ஸ்டியூஷன்ல அவங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? 2வது எபிசோட் வந்து சீக்கியர்கள். ஃபர்ஸ்ட் வந்து அவுரங்கசீப்புடைய ரிலீஜியஸ் பாலிசி ரிஜிடா இருந்தது, சீக்கியர்கள் கூட பயங்கர சண்டை ப்ராப்ளம். 3வது வந்து அவுரங்கசீப் வந்து மராத்தாஸ். இன்னொரு கோஷ்டி வராங்க பக்கத்துல, யார் அது? சிவாஜி கோஷ்டி. பாருங்க இந்த மேப் பாருங்க, மேப்ல வந்து இந்த பகுதி வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு படிச்ச ஞாபகம் இருக்கா? பாருங்க இந்த பகுதி பூனா, இங்க பாம்பே இருக்கு ஆக்சுவலா, சரியா? இந்த பக்கம் பூனா இருக்கு இல்லையா, இந்த பகுதியில சிவாஜி உருவாகிறார், வீர சிவாஜி, சிவாஜி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் என்ன ஃபவுண்ட் பண்றாரு? மராத்திய பேரரசுன்னு சொல்லி ஒன்று ஃபவுண்ட் பண்றாரு, மராத்திய பேரரசு. ஆக்சுவலா ஆரம்பத்துல இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு, இங்கெல்லாம் இருப்பாரு, இங்க எப்படிலாம் இருப்பார் சிவாஜி. சிவாஜி 1627 பிறக்கிறார். சிவாஜி பீரியட் வந்து 1627 பதவிக்கு வராரு. 1680 வரைக்கும் இருப்பார் ஆக்சுவலா. 1680 இறந்துடுறாரு. ஸோ அது வரைக்கும் இந்த சவுத் இந்தியாவில் இங்கே கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தார். நாளைக்கு நெக்ஸ்ட் லெசன் மராத்தாஸ் நம்மளுக்கு வந்து சிவாஜி இறந்த பின்னால பீஷ்வாக்கள்னு ஒரு குரூப் வந்தாங்க, அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை பீஷ்வான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இன்னும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணாங்க. பாருங்க இந்த மேப் பாருங்க, மகுலாய பேரரசு போட்டிருக்காங்க, இங்க இருந்து இவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட மராத்திய பேரரசு இவ்வளவு பெருசா இருக்கு. முகலாயர்கள் பாருங்க எங்க இருக்கிறாங்க, ரொம்ப சுருங்கிட்டாங்க, இங்க இத்தனோண்டு சுருங்கிட்டாங்க முகலாய பேரரசு வந்து. இவங்க அதாவது மராத்தாஸ் பெருசானாங்க, முகலாய பேரரசு என்னாச்சு? டிக்ளைன் ஆயிடுச்சு. 10வதுக்கு கூட யார் வந்தாங்க? இங்கிலீஷ்கார, பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ், அவங்க எல்லாம் வந்து நம்ம நாட்டை என்ன பண்ணாங்க? துவம்சம் பண்ணாங்க. பாருங்க வங்காளத்துல வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம் ஆயிருந்தது இங்க மராத்தாஸ் இருக்கும்போது. 1757 பிளாசி போர்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த மேப் கொடுத்துருக்காங்க. இங்க ராஜபுத்திரர்கள் இருந்தாங்க. ஸோ மராத்தியர்களுக்கு அவுரங்கசீப்புக்கும் என்ன விஷயம் நடந்தது? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நடந்தது. இந்த இன்ட்ரெஸ்டிங் என்ன சொல்றேன்னா கேளுங்க நீங்களே வந்து. அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல புதுசா ஒரு ஆள் உருவாகிறாரு, யாரு? சிவாஜி. மராத்திய பேரரசுன்னு ஒருத்தர் உருவாக்குறாரு ஆக்சுவலா. அதுக்கு சிவாஜியை வந்து சாகடிக்க சொல்லி அசைன்மெண்ட் போட்டு 2 பேர் அனுப்புறாரு. யார் வராங்க அப்படின்னா, முகலாய பேரரசுல டெக்கான் இன்சார்ஜா ஒருத்தர் இருக்கார், ஷைஸ்டா கான் அப்படின்னு அவருக்கு பேர். ஷைஸ்டா கான் முகலாய பேரரசுல தக்கான கவர்னரை அனுப்புறாரு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கிட்ட தோத்துட்டு போயிடுறாரு. அடுத்து ராஜா ஜெய்சிங் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு ஆக்சுவலா.
ஜெய்ப்பூர்ல ஆம்பர் பேலஸ்னு ஒன்று இருக்கு, அங்க ராஜா ஜெய்சிங் இருப்பார், அவரை அனுப்புறாரு. அவர் கொஞ்சம் பெட்டர் பர்சன், சிவாஜியை சரௌண்ட் பண்ணிடுறாரு. சிவாஜியை சரௌண்ட் பண்ணிடுறாரு. சிவாஜி மாட்டிக்கிறாரு. என்ன பண்றது தெரியாம என்ன பண்றாங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிப்பாங்க, பீஸ் ட்ரீட்டி, உடன்படிக்கை வந்து சைன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து புரந்தர் உடன்படிக்கைன்னு பேர். 1665ல சைன் பண்ணிப்பாங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எழுதிக்குவாங்க. ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் வர்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஆனா ராஜா ஜெய்சிங் என்ன சொல்றாரு, நீங்க வாங்க அவுரங்கசீப்புடைய அரசவைக்கு வாங்க அப்படின்னு இன்வைட் பண்றாரு. முகலாய பேரரசர் அவுரங்கசீப் உங்களை அழைக்கிறார், நீங்க ஆக்ரா கோட்டைக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுறாரு. சரி, பேரரசர் அழைக்கிறாரு, ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சிவாஜி அவருடைய பையன் சாம்பாஜின்னு 2 பேரும் போறாங்க. அவுரங்கசீப் வந்து அவங்களை இல்ட்ரீட் பண்றாங்க அவைக்கு போகும் பொழுது. இவர் ஒரு பேரரசர், மராத்திய பேரரசர். அவர் ரொம்ப சைஸ் பெருசா இருக்கு, இவர் கொஞ்சம் சின்னதாக இருக்காரு, அவ்வளவுதான். பட் ஸ்டில் ஹீ இஸ் கிங். ஆனா அந்த கிங்லி குவாலிட்டியில அவர் ட்ரீட் பண்ணலையா. அப்ப கோவம் வருமா வராதா? கோவம் வரும். அப்ப சிவாஜி கடுப்பா இருக்காரு, ஏன்னா கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்திருக்குது. அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காரு, பிடிச்சி ஜெயில போட்டாரு. கெஸ்டா கூப்பிட்ட ஆளை பிடிச்சி 2 பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டாரு. சிவாஜியும் அவரோட பையன் சாம்பாஜி 2 பேரையும் அவுரங்கசீப் வந்து அரசாங்க விருந்தினராக கூப்பிட்டுருக்காரு, கெஸ்டா கூப்பிட்டுருக்காரு. ஓகேவா, பிடிச்சி என்ன ஜெயில போட்டுறாரு. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அப்புறம் சிவாஜி வந்து என்னன்னா ஹைலி ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். ஒரு சிலர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவாங்க இல்லையா, வீரப்பன், ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன், எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிப்பாங்க அவங்க. அவர் என்ன பண்ணாருன்னா பழக்கூடை இருக்கு இல்லைங்களா, அரண்மனையிலிருந்து வெளியே வருது பெருசு பெருசா, அந்த பழக்கூடையில மறைஞ்சி ஓகேங்களா எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுவார், அரண்மனை ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவாராம். வந்துட்ட பின்னால அவுரங்கசீப்பை தூங்கவே விடலையாம், அப்படி வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஓகேங்க, சிவாஜி வந்து அவுரங்கசீப்புடைய பரம எதிரி ஆயிட்டார். யாருக்கு கோபம் வராம இருக்கும், கூப்பிட்டு சும்மா கெஸ்டா போறாள் கூப்பிட்டு பிரசன்ட்ல போட்டா ஒரு பேரரசரை சண்டை போட்டுல இழுத்துட்டு போய் போடணும். ஸோ அப்படிதான் எழுதியிருக்காங்க ஆக்சுவலா. சிவாஜி ரிமைன் த ஆர்ச் எனிமி, மிக முக்கியமான எதிரியா அவுரங்கசீப் இருந்தார்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடு வந்து இங்க வந்து நடந்தது, சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்தது. ஸோ அவுரங்கசீப் வந்து 4th பாயிண்ட் என்ன போட்டிருக்கோம், டெக்கான் பாலிசி. அவுரங்கசீப் வந்து தக்கான கொள்கைன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அவுரங்கசீப் வந்து ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் நார்த் இந்தியாவிலே இருந்துட்டாரு ஆக்சுவலா. அங்க ஏற்படக்கூடிய கலகங்கள், கிளர்ச்சிகள், ஆப்போசிங் பார்ட்டிஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டாரு. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் 25 இயர்ஸா ஸ்டே பண்ணிட்டாரு. சவுத் இந்தியாவில் டெக்கான்ல அவர் ஏற்கனவே தக்காணத்துல தானே கவர்னரா போட்டிருந்தாரு அவங்க அப்பா ஷாஜஹான். ஸோ தக்காணத்துல ஒரு 25 இயர்ஸ் இருந்தார். ஏன் தக்காணத்துல 25 இயர்ஸ் இருந்தாருன்னா, தூங்குனாவே போதும் சரி சிவாஜி சிவாஜி சிவாஜின்னு ஹெடேக்கா இருக்குமா. அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, சிவாஜியை இல்ட்ரீட் பண்ணாரு, அரசு சபைக்கு கூப்பிட்டு கெஸ்டா கூப்பிட்டுட்டு ஜெயில பிடிச்சி போட்டான்னு சொல்லி. ஸோ சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் ஆகவே ஆகாது. அவுரங்கசீப் என்ன பண்ணிக்கணும், ஒன்று சிவாஜியை கொண்டிருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்கணும். ரெண்டையும் விட்டுட்டு அந்த இஷ்யூவை ஓப்பனாக விட்டுட்டாரு. ஓகேங்களா, எப்பயாவது தாக்க வருவாங்கன்னு சொல்லி நம்ம உட்காந்துருக்க முடியுமா, அந்த சுச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ அவுரங்கசீப் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து பாருங்க அவருடைய சொந்த சாம்ராஜ்யம் அழியறத தன் கண்ணாலேயே பார்த்த ஒரே ஆள் வந்து அவுரங்கசீப் தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆக்சுவலா. பாருங்க, அவுரங்கசீப் saw his own empire declining எழுதியிருக்காங்க. என்லெஸ் வார்ஸ், நிறைய சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் ஆக்சுவலா. அதனால பணம் காலி ஆயிடுச்சு. வார்ஸ் வந்து அதிகமா பண்ணா என்ன ஆகும், ட்ரெஷரி வந்து காலி ஆயிடும் ஆக்சுவலா. அதே மாதிரி எனிமீஸ் எல்லா சைடும் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, எனிமீஸ் அவுரங்கசீப்க்கு எல்லா பக்கம் எனிமி. பாருங்க, இந்த பக்கம் சிவாஜி பாய்ச்சிருக்காரு, சீக்கியர்கள், பக்கத்துல மராத்தாஸ், ஜாட்ஸ் சொன்னேன் இல்லையா, எல்லாரையுமே வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டாரு. டெக்கான் அல்சர் ரோயிண்ட் அவுரங்கசீப்னே எழுதியிருக்காங்க. அவுரங்கசீப் வந்து இந்த தக்காணம் பிரச்சனை இருக்குல்ல, சிவாஜியை ஹேண்டில் பண்ண இஷ்யூ மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து ஹிஸ்டரியில என்ன எழுதியிருக்காங்கன்னா தக்கான